மருத்துவத்தில் நாம் எடுத்துக்கொள்ளும் மூலிகைகள் நம் உடல் நோயை சரி செய்வதுடன் பக்க விளைவுகளையும் ஏற்படுத்துவதில்லை. ஆதலால் இன்றைக்கு டாக்டர் கௌதமன் அவர்கள் என்ன மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் வாயு விடங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடுகை போலவே இருக்கக்கூடிய பட்டாணியை போலவே இருக்கக்கூடிய ஒரு விதையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாயு விடங்கம் அப்படிங்கிறது அடுக்கு இலைகளை கொண்டு வளரக்கூடிய ஒரு வகையான செடி வகை தாவரம். காடுகளில் படர்ந்து வளரக்கூடிய கொடி வகை தாவரம்னு சொல்லலாம். இந்த வாயு விடங்கத்துடைய மிக முக்கியமான ஒரு நல்ல விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா, பூச்சிகளை கொல்லுவது, வயிற்றில் இருக்கக்கூடிய கிருமிகளை கொல்லுவதற்கு மிகச்சிறந்த மருந்து இந்த வாயு விடங்கம் தான். பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா, குழந்தைகளுக்கு வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை அழிப்பதற்கு 2 அல்லது 3 வாயு விடங்கத்தை எடுத்து நெருப்பிலிட்டு அதை நன்றாக எரித்து சாம்பலாக்கி விடுவார்கள். இந்த சாம்பலை வாழைப்பழத்திற்குள்ளே வைத்தோ அல்லது ஏதாவது ஒரு இனிப்பான பொருட்களுக்குள்ளே வைத்து குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுத்துவாங்க. இந்த குழந்தைங்க சாப்பிட்ட அடுத்த நாள் பார்த்திங்கன்னா, அவங்க மோஷன் போகும்போது வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகள் முழுமையாக கொத்து கொத்தாக வெளியே வந்து விழுவதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு மாடர்ன் மெடிசனுக்கும் பாரம்பரிய மருத்துவத்துக்கும் டிவார்மிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. டிவார்மிங் அப்படிங்கிற ஒன்றுக்காக இன்றைக்கு மாடர்ன் மெடிசனில் கொடுக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே உடலுக்கு கெட்டது செய்யக்கூடிய பொருட்களை மட்டும் கொல்லுவது கிடையாது, உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பொருட்களையும் கொன்று விடுகிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச கான்செப்ட். அதனால தான் குழந்தைகளுக்கு இன்றைக்கு டிவார்மிங் கொடுத்தோன்னா அவங்க திருப்பி சாப்பிட நல்லா ஆரம்பிக்கிறதுக்கு 1 வாரம் ஆகிறத பார்ப்போம். குழந்தைகள் நிறைய வாந்தி எடுத்து வருவதையும் நம்ம பார்ப்போம். இந்த டிவார்மிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு மாடர்ன் மெடிசன் அணுகுகின்ற முறை மிகச்சரியான முறைன்னு சொல்ல முடியாது. ஆனால் பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா, இயற்கையாக இருக்கக்கூடிய பொருட்களை கொடுக்கும்போது அது உடலுக்கு கெட்டது செய்யக்கூடிய அந்த பொருட்களை மட்டும்தான் அழிக்கிறது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட ஒரு சான்றாக இருக்கிறது. அதில் தான் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட மருத்துவ முறையில் பல 1000 வருடங்களுக்கு முன்பே பார்த்திங்கன்னா, இந்த வாயு விடங்கத்தை சாம்பலாக்கி அதை இனிப்புடன் கலந்து கொடுக்கக்கூடிய முறையை அவ்வளவு விளக்கமாக சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய உணவுகள் என்னவாக இருக்குது, கடையில் விற்கக்கூடிய சாக்லேட்டுகள், இனிப்புகள், அதே போல் அந்த குழந்தைகளுக்கு கீரைகள் கொடுக்கக்கூடிய வழக்கம் இன்றைக்கு அறவே இல்லாமல் இருக்கிறது. பச்சை நிறமான காய்கறிகளையோ அல்லது விலைகளையோ கொடுக்கக்கூடிய இளம் இல்லை. பெரும்பாலும் வாதத்திற்கு 2 முறையாவது ஹோட்டல் உணவுகளை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு இருக்கிறது. அந்த மாதிரி நேரங்களில் பார்த்திங்கன்னா, அந்த குழந்தைகளுடைய வயிற்றில் பூச்சி வளர்வதற்கும் அவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒட்டுண்ணிகள் குடலில் வளருவதற்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன் நிறைய ஆண் பெண்களுக்கே அந்த ஒரு வழக்கம் இருக்கிறது. இன்றைக்கு வீசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை, நுரையீரல் பாதிப்பு ஏற்படும் போது பார்த்திங்கன்னா, பெரும்பாலானவர்கள் அந்த வீசிங்கை குறைக்கக்கூடிய மருந்துகளை மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஆனால் பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா, அப்போ தான் அவங்களுக்கு டிவார்மிங் சம்மந்தப்பட்ட மருந்துகளை கொடுப்போம். கிரானிக் வீசிங் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கூட வயிற்றில் இருக்கக்கூடிய கெட்ட பூச்சிகளை அழிக்கக்கூடிய மருந்துகளை சாப்பிட்டாங்கன்னா உடனே வீசிங் வர்றது குறைஞ்சி போயிடுறதை நம்ம பார்க்கலாம். அதற்கு மிக முக்கியமான மருந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வாயு விடங்கம் தான். குழந்தைகளாக இருந்தால் 5 வயதுக்கு 2லிருந்து 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளாக இருந்தால் 3 வாயு விடங்கள் கொடுக்க வேண்டும். 5லிருந்து மேற்பட்ட குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு 10 வாயு விடங்கத்தை எரித்து எடுக்கக்கூடிய சாம்பலை கொடுத்தோன்னா அடுத்த நாள் வயிறு நன்றாக சுத்தமாகிறத பார்க்கலாம். பேதி ஆகாது. வழக்கமாக வெளியேறக்கூடிய மலத்திலேயே வெண்மை நிறமான பூச்சிகள், நாடா புழுக்கள், நாக்குப்பூச்சின்னு சொல்லக்கூடிய அந்த வகையான பூச்சிகள் வெளியேறுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு இந்த கிருமிஸ் என்று சொல்லக்கூடிய வயிற்றில் வளரக்கூடிய அந்த தேவையற்ற பூச்சிகளை அழிப்பதற்கு பார்த்திங்கன்னா, இந்த வாயு விடங்கம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. 2வது, வாயு விடங்கத்துடைய இன்னொரு மிக முக்கியமான குணம் என்னென்னா, தேவையற்ற இடங்களில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைப்பதில் ஒரு முக்கியமான மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவோன்னா, அந்த வாயு விடங்கத்தை நன்றாக சிறிதளவு தண்ணீரிட்டு மைய அரைத்து தொடைப்பகுதி, வயிற்றுப்பகுதி, பிட்டப்பகுதி இந்த இடத்துலலாம் ஒரு 10 போல் போட்டு ஒரு 1 மணி நேரம் உட்கார செய்வோம். தேவைப்பட்டால் அதில் கொஞ்சம் நீராவி குளியல் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கமும் உண்டு. இதை தொடர்ந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா, மிக வேகமாக அந்த இடங்களில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரையிறதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கு ஸ்லிம்மிங்காக நிறைய மருந்துகளை உட்கொள்ளக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க.
அறுவை சிகிச்சைகள் செய்து கொண்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் இல்லாமல் ஒரு சிம்பிள் ஹோம் ரெமிடியாக இந்த வாயு விடங்கத்தை நன்றாக அரைத்து அதை வெந்நீரில் கலந்து ஒரு 10 போல போட்டு ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் அதற்காக செய்ய முடியும் அப்படின்னா ஒரு 3 மாத காலத்தில் நீங்கள் லட்சக்கணக்கில் பணம் செலவு செய்து குறைக்க முடியாத எடையாக இருந்தாலும் கூட அது குறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். அதற்கு தான் ரொம்ப முக்கியமான ஒரு மருந்து இந்த வாயு விடங்கம். அதே போல் இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா, குறிப்பாக ஆண்களுக்கு முடி முளைக்கவில்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. எனக்கு மீசை வளரல, எனக்கு தாடி வளரலன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இந்த வாயு விடங்கத்தை அரைத்து மீசை வரக்கூடிய தாடி வரக்கூடிய இடங்களெல்லாம் பூசி ஒரு அரை மணி நேரம் வைத்து குளிக்கின்ற ஒரு வழக்கம் வைத்து கொண்டாலே மீசை தாடி மிக வேகமாக வருவதை நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு ஒரு பிரச்சனை, ஒரு நோயாகவே இது இருக்கிறது. பார்த்திங்கன்னா ஆண்கள் நிறைய பேருக்கு, குறிப்பாக 18 to 30 வயதுக்குட்பட்ட ஆண்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமாக இருக்கிறதா கூட நம்ம பார்க்குறோம். அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு கூட பார்த்திங்கன்னா இந்த வாயு விடங்கம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. வாயு விடங்கத்தை எரித்து எடுக்கக்கூடிய சாம்பல் ஒரு மிகச்சிறந்த காயத்தை ஆற்றக்கூடிய பொருள்னு சொல்லுவோம். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கிராமங்களில் காடுகளில் இருக்கவங்களுக்கெல்லாம் நம்மை விட அதிகமாக காயங்கள் ஏற்படும். அவங்க காயங்கள் ஏற்படும் போதெல்லாம் உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வாயு விலங்கத்தை எடுத்து நன்றாக அரைச்சி அந்த காயம் இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு 10 போல போட்டு கட்டி வச்சுருவாங்க. ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் தான். அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த காயம் அறவே இல்லாமல் மறைந்து குணமாகிறத நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு மிக வீரியமான காயம் அகற்றி இந்த வாயு விடங்கம். ஆயுர்வேத மருத்துவ முறையில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வாயு விடங்கத்தை ஒரு நெருப்பில் இட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய புகையை காது வலிகளுக்கு, காதுகளில் ஏற்படுகின்ற சீழ் மேல் நேரடியாக போடும்போது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை நன்றாக மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் பல் ஈறுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, பற்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, பற்களில் இருந்து வரக்கூடிய உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வாய் துர்நாற்றம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் வாயு விடங்கத்தை எரித்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பல் ஒரு மிகச்சிறந்த மருந்து. அந்த சாம்பலை நன்றாக ஈறுகள் மேல் தடவ வேண்டும், பற்களின் மேல் தடவ வேண்டும், வாய்களில் நாக்குகளெல்லாம் போட்டு அதன் பிறகு வெந்நீர் வைத்து வாய் கொப்பளிக்க வேண்டும். இதை ஒரு பயிற்சியாக தொடர்ந்து செய்யும்போது எவ்வளவு நாள்பட்ட வாய் துர்நாற்றம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், பல் வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், பற்களில் ஏற்படுகின்ற உதிரப்போக்கு, நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா காலையில் பல் விளக்குனா உடனே ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும், வாய் கொப்பளிக்கிற வரையிலும் அந்த ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருப்பவர்கள் கூட வாயு விடங்கத்திலிருந்து எடுக்கக்கூடிய சாம்பலை கொண்டு பல் விளக்கும் போது அந்த உதிரப்போக்கு மறைந்து போகிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, வாயு விடங்கம் வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சிகளை மட்டுமல்ல, உடலில் ஏற்படுகின்ற எந்த வகையான இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் நாள்தோறும் பல சமூக பிரச்சனைகளை பற்றி நம்மிடையே பேசி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். விருதுகள் ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் அவருக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரங்களில் மிக முக்கியமானது விருதுகள். ஒவ்வொரு துறையிலும் இருப்பவர்களை கௌரவிப்பதற்காக அந்தந்த துறை சார்ந்து பல்வேறு விருதுகள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது ஒருவர் தொழில் செய்பவராக இருக்கலாம், அல்லது வேறு விதமான பணிகளில் செய்யக்கூடியவராக இருக்கலாம், கலை இலக்கிய துறையைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம். எல்லோருக்குமே அவர்களுடைய செயல்பாட்டிற்கேற்ப விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்த விருதுகள் என்பது நமக்கு மிகச் சிறு வயதிலேயே பழக்கப்படுத்தப்பட்டு விட்ட ஒன்று என்று சொல்லலாம். நம்முடைய பள்ளி பருவத்திலேயே நாம் சில போட்டிகளில் வெற்றி பெற்றாலோ அல்லது சில சிறப்பு தகுதிகளை பெற்றாலோ நமக்கு பரிசுகளும் விருதுகளும் கொடுப்பது என்பது குழந்தை பருவத்திலேயே அங்கீகாரத்தினுடைய ஒரு அடையாளமாக, அல்லது ஒருவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தினுடைய ஒரு அடையாளமாக நாம் பார்க்கப்படுவதை நாம் தொடர்ந்து கவனிக்கிறோம். பின்னர் வளர வளர ஒவ்வொரு துறை சார்ந்தும் அத்தகைய விருதுகளுக்கான ஒரு இடம் என்பது நம் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒன்றில் நீங்கள் ஒரு சிறப்பு தேர்ச்சியை பெறுகிற போது, ஒரு சிறப்பான பங்களிப்பை செய்கிற போது உங்களுக்கு வழங்கப்படுவது தான் இந்த விருதுகள் என்பது. இந்த விருதுகள் என்பது நமக்கு நாம் சொல்ல வேண்டிய பயணத்தை நமக்கு நினைவூட்டக்கூடியதாகவும், நாம் கடந்து வந்த பயணத்திற்காக நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அங்கீகாரமாகவும் இருக்கின்றன.
ஆனால் பல சமயங்களில் இந்த விருதுகள் என்பது ஒரு விதமான சர்ச்சைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஆளாவதையும் கூட நாம் பார்த்திருக்கிறோம். விருதுகளில் பல்வேறு விதமான விருதுகள் இருக்கின்றன. அரசுகள் தரக்கூடிய விருதுகள், அமைப்புகள் தரக்கூடிய விருதுகள், அல்லது ஒருவருடைய துறை சார்ந்தவருக்கு அளிக்கக்கூடிய விருதுகள் என்று பல்வேறு விதமான விருதுகள் இருக்கின்றன. அந்த விருதுகள் என்பது உண்மையில் ஒரு குறிப்பிட்ட துறையில் ஒருவர்தான் சிறந்தவர் என்பதற்காக கொடுக்கப்படுவது அல்ல. மாறாக ஒரே தகுதியுடைய ஒரே திறமையுடைய பலர் இருந்தும் கூட அவர்கள் யாரோ ஒருவருக்கு மட்டும் கொடுப்பதன் மூலமாகத்தான் அந்த விருது அதற்கான ஒரு அடையாளத்தை பெறுகிறது. அந்த ஒரு சிலருக்கு கொடுப்பதன் மூலமாக அத்தகைய தகுதி கொண்ட அனைவருமே மறைமுகமாக கௌரவிக்கப்படுகிறார்கள் என்றுதான் அர்த்தம். அத்தகைய பணிகள் பாராட்டப்படுகின்றன, ஊக்குவிக்கப்படுகின்றன. ஆனால் இங்கே இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் விருதுகள் தொடர்பான சர்ச்சைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதை பார்க்க முடிகிறது. எந்த துறையில் யாருக்கு விருது கொடுக்கப்பட்டாலும் அதை ஒட்டிய பல கேள்விகள். இந்த விருது கொடுக்கப்பட்டதா, வாங்கப்பட்டதா, இந்த விருதுக்கு அவர்களுக்கு தகுதி இருக்கிறதா, எந்த அடிப்படையில் இந்த விருது தீர்மானிக்கப்பட்டது என்றெல்லாம் பல கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. பல சமயங்களில் அந்த விருதை பெற்றுக்கொண்டவர் ஏன் நமக்கு அந்த விருது அளிக்கப்பட்டது என்று நினைத்து வருந்தும் அளவிற்கு அந்த விருதின் மீதான கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன. அதுவும் இப்போது சமூக வலைத்தளங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் பரவலாகிவிட்ட ஒரு காலத்தில் விருதுகள் தொடர்பான இந்த சர்ச்சைகள், இந்த பிரச்சனைகள், இந்த கேள்விகள் என்பது ஒரு பெரிய பூதாகரமான ஒரு வடிவத்தில் இன்றைக்கு நடந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பல இடங்களில் மிக கடுமையான தாக்குதல்கள் விருது பெற்றவர்கள் மேல் வைக்கப்படுவதையும் பார்க்க முடிகிறது. பல சமயங்களில் வாழ்த்துகளுக்கு பதில் விஷம் தோய்ந்த சொற்கள் அவர்களை நோக்கி அனுப்பப்படுகின்றன. இருக்கலாம், விருதுகளை சிலர் பலரை முந்திக்கொண்டு தந்திரமாக பெறுகிறவர்கள் இருக்கிறார்கள். அல்லது தாங்கள் அதற்கு தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு முன்பாகவே அந்த அங்கீகாரங்களை தொடர்புகள் மூலமாகவும் அல்லது அதிகாரத்தின் மூலமாகவும் பெறக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் பல விருதுகள் நியாயமான தேர்வுகளின் அடிப்படையிலும் வழங்கப்படுகின்றன. அந்த நியாயமான தேர்வுகளின் அடிப்படையில் வழங்கப்படுகிற விருதுகளில் கூட இது இன்னாருக்கு வழங்கப்பட்டிருக்கலாம், இன்னாருக்கு வழங்கப்பட்டிருக்க தேவையில்லை என்கிற சர்ச்சைகளும் எழத்தான் செய்கின்றன. இதில் நம்ம அடிப்படையில் விருதை பெறுகிறவர்கள், விருதை கொடுப்பவர்கள் அல்லது அந்த விருதுகளை பற்றிய அபிப்பிராயங்களை சொல்பவர்கள் எல்லோருமே புரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றன என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ஒரு விருது என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய குறைந்தபட்ச கௌரவங்களில் ஒன்று. அந்த கௌரவங்களை நாம் கொண்டாடுவதில் எந்த தவறும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். சில சமயம் நாம் முழுமனதோடு ஏற்க முடியாத விருதுகளை கூட சிலர் பெறுகிற போது அதை பெறுகிற மனிதனுடைய மனநிலை சார்ந்து அல்லது ஒரு மனிதன் தான் அங்கீகரிக்கப்படுகிறோம் என்கிற ஒரு உணர்வை பெறுகிறான் என்கிற அடிப்படையில் அந்த மனிதனை நாம் ஒரு கணம் தோளோடு அணைத்துக் கொள்வதில் எந்த தவறும் இருக்க முடியாது. ஏனென்றால் அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்வது அல்லது ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரத்தை நாம் அங்கீகரிப்பது என்பது மேலும் மேலும் நம்முடைய மனிதர்களுடனான உறவுகளை ஆழப்படுத்திக் கொள்கிற ஒரு விஷயம். அந்த பெருந்தன்மை நமக்கு இயல்பில் இருக்க வேண்டும். நமக்கு ஒவ்வாத ஒரு மனிதன் கூட ஏதாவது ஒரு துறையில் அங்கீகரிக்கப்பட்டால் நம்ம அந்த அங்கீகாரத்திற்காக சில கணங்கள் அவனை வாழ்த்துவது தான் ஒரு உயரிய பண்பாடாக இருக்க முடியும், ஒரு கலாச்சாரமாக இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நிறைய நேரங்களில் நாம் அந்த கலாச்சாரத்தை நாம் கொண்டிருக்கிறோமா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. ஏனென்றால் நம் விருதுகளை கேள்விக்கு உள்ளாக்குகிற போது விருதுகள் எல்லாமே ஒரு ஸ்தூலமான ஒரு தராசின் அடிப்படையில் வழங்கப்படுகின்றன என்று நாம் கற்பிதம் செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட தராசுகள் எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை என்பதுதான் உண்மை. சந்தர்ப்பங்கள் சார்ந்தும் சூழ்நிலைகள் சார்ந்தும் மனச்சாய்வுகள் சார்ந்தும் தான் சில அங்கீகாரங்கள் வழங்கப்படுகின்றன. பரவாயில்லை, இருக்கட்டுமே, அதில் மனச்சாய்வுகள் இருக்கட்டும், அதனுடைய துலாக்கோள்கள் சரியாக செயல்படவில்லை என்று கூட இருக்கட்டுமே. எப்படி பார்த்தாலும் ஏதோ ஒரு துறையில் வேலை செய்த ஒரு மனிதன் தானே அந்த அங்கீகாரத்தை பெறுகிறான். அதை நாம் முதலில் பார்க்க வேண்டும். விருதுகளை கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு குறைந்தபட்ச நியாயங்களுடன் அதை செய்ய வேண்டும் என்பதும் இங்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏனென்று கேட்டால் விருதுகளை அப்படி கொடுக்கக்கூடியவர்கள் பல சமயங்களில் அதை முற்றாக தகுதியற்ற அல்லது அவர்களை விட தகுதியான நபர்களை தாண்டி கொண்டு யாருக்காவது கொடுக்கிற போது ஒரு மனிதனுக்கு நீங்கள் புகழை கொடுக்கிறீர்களோ இல்லையோ, அங்கீகாரத்தை கொடுக்கிறீர்களோ இல்லையோ, நீங்கள் கொடுக்கிற விருதுகள் என்பது மதிப்பிழந்து போகின்றன. நாளைக்கு ஒரு தகுதி வாய்ந்த மனிதன் அந்த விருதை பெறுகிற போது அவன் மனதளவில் கூச்சமடையக்கூடும்.
இப்படிப்பட்ட ஒரு நபருக்கு பின்னால் நாம் இந்த விருதை பெறுகிறோம் என்ற அந்த உணர்வை அவன் அடையக்கூடும். இதற்கு விருதுகளை கொடுப்பவர்கள் என்பவர்கள் இடம் பிடித்து விடக்கூடாது. இந்த விருதை பெறுவதில் எனக்கு ஒரு கௌரவம் இருக்கிறது என்று ஒவ்வொரு மனிதனும் நினைக்க வேண்டும். எனக்கு முன்னால் இந்த விருதுகளை இவர்களெல்லாம் பெற்றிருக்கிறார்கள் என்கிற உவகையோடு ஒருவன் ஒரு விருதை பெற வேண்டும். அதற்கான தகைமையை அந்த விருதை அளிப்பவர்கள் கொண்டிருக்க வேண்டும். அதேபோல் விருதுகளை பெறுவதற்காக குறுக்கு வழிகளை சிலர் பயன்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எந்த விருதும் யாரையும் வரலாற்றில் நிலைவரச் செய்து விடாது. பல சமயங்களில் அந்த விருதுகள் என்பது அந்த நாளினுடைய நமக்கு கிடைக்கிற ஒரு அங்கீகாரமே தவிர நாம் செய்த பணிகள் என்ன தாக்கத்தை ஒரு களத்தில் ஏற்படுத்துகின்றனவோ அதுதான் நிலைத்து நிற்கும், நம்முடைய பெயரை சொல்லும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. விருதுகளை நீங்கள் குறுக்கு வழிகளில் வாங்கலாம், குறுக்கு வழிகளில் நீங்கள் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ, உங்கள் தகுதி என்னவாக இருக்கிறதோ அதற்கேற்ற அங்கீகாரம் தான் உங்களுக்கு இருக்கும், அதற்கேற்ற இடம்தான் உங்களுக்கு இருக்கும். இதை மறந்துவிட்டு நீங்கள் குறுக்கு வழிகளில் விருதுகளை வாங்கி குவிப்பதால் மட்டும் நீங்கள் செலுத்தக்கூடிய தாக்கம் என்பது எந்த விதத்திலும் உயர்ந்து விடப் போவதில்லை. நாம் செய்கிற பணியினுடைய தரம்தான் நம்முடைய விருது. பல சமயங்களில் வாழ்நாளில் ஒரு விருதை கூட பெறாமல் ஆனால் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரங்களை இதயங்களில் பெற்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் விருதுகள் தொடர்பாக ஒரு நியாய உணர்ச்சி அதை கொடுக்கிறவர்கள், பெறுகிறவர்கள், விமர்சிக்கிறவர்கள் எல்லோருக்கும் இருந்தால் இந்த விருதுகள் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரங்களாக மாறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியில் வரும் சிறப்பு விருந்தினர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவற்றை கேட்பதற்கு சுவாரஸ்யமாக இருப்பதோடு நம்முடைய வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் என்ன துறையிலிருந்து வந்திருக்கிறார் என்பதை இப்பொழுது காணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விருந்தினர் பக்கம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வுகள் விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய சூழலில் பொறியியல் படிப்புகள் குறித்து தான் நாம் பேசப் போகிறோம். நம்முடன் இன்றைக்கு உரையாடுவதற்காக வந்திருப்பவர் கல்வியாளர் முனைவர் பெருமாள் அவர்கள். அவரை வரவேற்று அவருடன் பேசலாம். வணக்கம் சார். பொறியியல் பட்டப்படிப்பு ஒரு காலத்தில் கனவா இருந்தது. இடம் கிடைக்குமா என்று ஏங்கக்கூடிய ஒரு சூழல் இருந்த காலம் போய் இன்றைக்கு நிறைய இடங்கள் காலியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொல்லுங்க. பொறியியல் படிப்புகளுக்கு இருந்தாலும் இன்னும் வரவேற்புகள் இருக்கத்தான் செய்கின்றன. அதற்கான அடிப்படை காரணம் பற்றியும் சொல்லுங்க. இட் இஸ் a question of supply and demand மேடம். எவ்வளோ சப்ளை இருந்தாலும் டிமாண்ட் இருந்தால் தான் எல்லாரும் சப்ளை ஏற்றுக்கிற முடியும். இன்ஜினியரிங் காலேஜஸ் நிறைய காலேஜ் வந்துருக்கு. 600 இன்ஜினியரிங் காலேஜ் மேலே இருக்குது. எல்லாருமே நார்மல் கன்வென்ஷனல் இன்ஜினியரிங் கோர்சஸ் தான் எடுக்கிறாங்க. அந்த கோர்சஸுக்கெல்லாம் உள்ள வேலை வாய்ப்புகள் இருக்கிறதா என்று பார்த்தால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகிறது. ஸோ அது கொண்டு தான் நிறைய சீட்டு ஃபில்லப் ஆக மாட்டேங்குது. இப்போ 1.6 lakhs வேகன்சிஸ் அதர் இன் அண்ணா யூனிவர்சிட்டி. how much application has been received? It is around 1 lakh or 1.2 lakhs only received. Balance seats, what happened? In this 1.2 lakhs, how many boys will join? Maybe 80,000 or 90,000 will join. Remaining seats will be vacant. So many colleges may not get filled up also. So it is basically a supply and demand. வேலை வாய்ப்பு இருந்தால் மாணவர்கள் சேருவார்கள். மாணவர்களும் பெற்றோர்களும் வேலை வாய்ப்பு எந்த கோர்ஸில் இருக்குன்னு பார்த்து சேர்க்கணும். சும்மா மெக்கானிக்கல் படிக்கிறேன், எலக்ட்ரிக்கல் படிக்கிறேன், ட்ரிபிள் படிக்கிறேன்னு சொல்லி எல்லாத்திலும் சேர்த்துட்டு கடைசியில் வேலை இல்லைன்னு போய் நிற்கக்கூடாது. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் எந்த பொறியியல் படிப்பு படித்தால் நமக்கு வேலை கிடைக்கும்? இதுதான் இளைஞர்களுடைய கேள்வியாக இருக்குது. குறிப்பாக நீங்கள் இந்த கடல்சார் பொறியியல் படிப்புகள் குறித்து நிறைய ஆர்வம் காட்டி வருகிறீர்கள், அந்த துறையிலும் வேலை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதனால் சொல்லுங்கள், இந்த கடல்சார் பொறியியல் படிப்புகள் என்னும் பொழுது எப்படி இந்த படிப்பை தேர்ந்தெடுக்கணும்? உண்மையில் இந்த படிப்பில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். கடல்சார் படிப்பில் 3 டிவிஷன் இருக்குது. முதலாவது உள்ளது நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஆஃப்ஷோர் இன்ஜினியரிங், இரண்டாவது உள்ளது பெட்ரோலியம் இன்ஜினியரிங், மூன்றாவது கோஸ்டல் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங். நேவல் ஆர்கிடெக்சர் அண்ட் ஆஃப்ஷோர் இன்ஜினியரிங் டீல்ஸ் வித் கப்பல் டிசைன் பண்ணுறது, கப்பலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, அதாவது கப்பலை உண்டாக்குறது, கப்பலை டிசைன் பண்ணி உண்டாக்கி ட்ரையல்ஸ் எடுத்து ஓனர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறது. இதுதான் நேவல் ஆர்கிடெக்சர் பார்ட் ஆஃப் இட். ஆஃப்ஷோர் இன்ஜினியரிங், ஆஃப்ஷோர் ஸ்ட்ரக்சர், அது ஆயில் அண்ட் கேஸ் எடுக்கிற பெட்ரோல் இன்ஜின் எடுக்கிறாங்கல்ல, அவங்களுடைய ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை ஹேண்ட் ஓவர் பண்ணுறது, அந்த சைட்டில் கொண்டு போய் இன்ஸ்டால் பண்ணுறது. அதுக்கப்புறம் பெட்ரோல் இன்ஜினியர்ஸ் வில் கம் அண்ட் தே வில் டூ த ட்ரில்லிங் எக்ஸெட்ரா.
இதுதான் ஃபஸ்ட்டு பேட்சஸ் நேவல் ஆர்கிடெக்சர் ஆஃப் ஷோர் இன்ஜினியரிங். அதை கப்பலை டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு 5 பெரிய ஷிப்யார்டு இருக்குது இந்தியாவில். மெசன் டாக்ஸ் லிமிடெட் மும்பை, வெரி பிக் ஷிப்யார்ட், வெரி ஓல்டஸ்ட் ஷிப்யார்ட், வெரி ஓல்டு, மேபி 250 வருஷத்துக்கு மேலே ஓல்டான ஷிப்யார்டு. கொச்சின் ஷிப்யார்ட், வெரி ஹியூஜ் ஷிப்யார்ட் இன் கொச்சின். கோவா ஷிப்யார்ட் இன் கோவா, கார்டன் ரீச் அண்ட் ஷிப்பில்டர்ஸ் கல்கட்டா, இந்துஸ்தான் ஷிப்யார்ட் இன் விசாகப்பட்டினம். இது தவிர ப்ரைவேட் ஷிப்யார்டு எல்என்டி ஷிப்யார்டு இன் சென்னை, வெரி பிக் ஷிப்யார்டு. எனி பர்டிகுலர் டைம் எடுத்திங்கன்னா 25-30 ஷிப்பு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கும், ரிப்பேரில் இருக்கும். லட்சக்கணக்கான ஒர்க்கர்ஸ்லாம் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு பெரிய ஷிப்யார்டு தான் இருக்குது இப்போ தற்சமயம். நம்ம இன்னும் 10 ஷிப்யார்டு கூட நம்ம கோஸ்டல் லைனில் செய்யலாம், மக்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகமாகும். அடுத்தால் உள்ளது பிபாவ் ஷிப்யார்டு ஒன்று குஜராத்தில் இருக்குது. செகண்ட் லார்ஜஸ்ட் ஷிப்யார்டு இன் த வேர்ல்டு. யூ கேன் இமேஜின் எவ்வளோ ஒர்க்கர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு. வேலைவாய்ப்பு வேணும் அப்படின்னா ஷிப் பில்டிங் சைடில் போகணும். தமிழ்நாட்டில் இன்னும் 4-10 ஷிப்யார்டு வரணும். வேலைவாய்ப்புங்கிறதே இராது. என்ன சார் வேலைவாய்ப்பு உங்கள் ஆளுக்கு தானே கிடைக்கும், ஓஷன் இன்ஜினியர் தானே கிடைக்கும், நேவல் ஆர்கிடெக்சர் கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர், எல்லா இன்ஜினியரும் உள்ளே போகலாம். எல்லா இன்ஜினியர் மட்டும் இல்லை, எம்பிஏ படித்தவங்க எல்லாருக்குமே அங்கே வேலைவாய்ப்பு உண்டு. ரெண்டாவது பார்ட் வந்து பெட்ரோல் இன்ஜினியரிங். பெட்ரோல் இன்ஜினியரிங்கில் இந்த ஆஃப் ஷோர் ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணாங்கல்ல, அந்த ஆஃப் ஷோர் ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர்ஸ் அவங்க கொண்டு போன இன்ஸ்டால் பண்ண இடத்துல இவங்க வந்து கேஸும் ஆயிலுக்காக ட்ரில் பண்ணுவாங்க. அதை எடுத்துகிட்டு போய் பைப் லைன் எடுத்துகிட்டு போய் ரிஃபைனரி போய் தென் வி கெட் தி பெட்ரோல், டீசல் எக்ஸெட்ரா. த லாஸ்ட் பார்ட் இஸ் த கோஸ்டல் அண்ட் ஓஷன் இன்ஜினியர்ஸ். தே பில்ட் தி போர்ட்ஸ், ஹார்பர்ஸ் எக்ஸெட்ரா ஃபார் த ஷிப்ஸ் டு கம் டு த ஹார்பர். லோடிங் அன்லோடிங் செய்கிறதுக்காக, ஆயிலை கொண்டு போய் டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு, அதுக்குள்ள படிப்பு தான் கோஸ்டல் இன்ஜினியரிங். ஓஷன் இன்ஜினியரிங் மாதிரி சம்திங் கனெக்ட் வித் என்ஐஓடி ரிசர்ச் ஏரியா, சுனாமி மெஷர்மெண்ட்ஸ் எக்ஸெட்ரா. நிறைய R&D ஆர்கனைசேஷன் இருக்குது, NIO இருக்குது. அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட படிப்பு தான் ஓஷன் இன்ஜினியரிங். இது போக ஷிப் பில்டிங்க்கு ஷிப் டிசைன் சைடில் நேவியிலேருந்து பெரிய ஷிப் டிசைன் ஆஃபீஸ் இருக்குது. இந்தியன் நேவி has got a huge design office for submarine one section and for surface ship another section is there. Very large ships are being built in Mazagon Docks, Cochin Shipyard, Goa Shipyard, GRSC. Now Visakhapatnam also started building. In addition, Navy has got 2 big huge, we call it as a naval dockyard. One is in Vizag, another one is in Mumbai. சரி, இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது நிறைய இடங்கள் அது இருக்குது, அதனால் கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற அர்த்தத்தில் எடுத்துக்க முடியுது. ஆனால் அடிப்படை தகுதி, இப்போ நம்ம வந்து ஓஷன் இன்ஜினியரிங் அது சம்மந்தமான படிப்பு படிக்க போகிறோம்னா அது 10ஆம் வகுப்புலேயே நம்ம முடிவு பண்ணிடணுமா, இல்லை அந்த 11ஆவது வகுப்பு எடுக்கும்போது ஏதாவது குறிப்பிட்ட எந்த குரூப் எடுக்கணும்னு ஏதாவது இருக்கா? 10ஆம் கிளாஸில் மேத்ஸ் படிச்சிருக்கணும், மேத்ஸு சயின்ஸ் படிச்சிருக்கணும். அடுத்தால 12th ஸ்டாண்டர்ட் வர்றாரு அவர், மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மினிமம் 55 மார்க் இருக்கணும். ஆவரேஜ் மார்க் வந்து 55 இருக்கணும். மேத்ஸில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் பையனுக்கு. என்ன கேட்டிங்கன்னா, பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஐ எம் டெல்லிங் யூ, த பெஸ்ட் வே டு டூ திஸ் இன்ஜினியரிங் கோர்சஸ் ஆர் 10th முடித்தோன்னா டிப்ளமோ போயிடணும். டிப்ளமோ மெக்கானிக்கல் எடுக்கணும். அதை முடிச்சுட்டு இமீடியட்லி ஹி ஹேஸ் டு ஜம்ப் இன் டு திஸ் ஃபீல்டு. தட் இஸ் த ரைட் ரூட். என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன், அந்த டிப்ளமோ முடித்த பையங்களை ரொம்ப அக்கறையோட ரொம்ப கேர்ஃபுல்லாக வாழ்க்கையில் நல்லா இருக்காங்க, நல்லா படிக்கிறாங்க, டாப்பர்ஸாக வர்றாங்க, ஃபஸ்ட்டு 10 ரேங்கில் வர்றாங்க. நான் கண்டதை சொல்கிறேன். அதனால் வருங்கால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இது மாதிரி லைனில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும், பேரண்ட்ஸுக்கும் நல்ல அட்வான்டேஜாக இருக்கும். பொதுவாக அந்த கடல்சார் படிப்புகள் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது சில பிரிவுகள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஒவ்வொரு பிரிவையும் எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்க வேண்டும்? மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், எந்த அடிப்படையில் தேர்ந்தெடுக்கணும், அதில் என்ன மாதிரியான படிப்புகள்லாம் இருக்கும், உள்ளுக்குள்ளே என்ன படிக்க வேண்டி இருக்குன்றதை பற்றியும் சொல்லுங்கள். சப்போஸ் ஒரு பையனுக்கு மேத்ஸ் நல்லா வருது, ரொம்ப நல்லா வரும், 80% அண்ட் அபவ் அவருக்கு மார்க்கு ஓவர் 10th 12th 11th வருது, மேத்ஸ் ரொம்ப பிடிக்கும். சில பையங்களுக்கு மேத்ஸ் பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி கேட்டகரி இல்லாமல் மேத்ஸ் பிடிக்கிற பையன்லாம் நேவல் ஆர்கிடெக்சர், ஆஃப்ஷோர் இன்ஜினியரிங் எடுக்கணும். நிறைய மேத்தமெட்டிக்ஸ் இருக்கும், டிராயிங் ஒர்க் இருக்கும், சாஃப்ட்வேர் ஒர்க்கு, டிசைன் ஒர்க். இட்ஸ் பேசிக்கலி டிசைன் ஒர்க் ஒன்லி. much more detail into mathematical applications. It is basically mathematical applications. So the boys who are very much interested in mathematics, they should take this naval architecture and offshore engineering. Maths அவ்வளோ நல்லா வராது அப்படின்னா he can take petroleum engineering. அவன் வந்து நேவல் ஆர்கிடெக்சர் எடுக்கூடாதுன்னு சொல்ல, பட் he will be more comfortable with petroleum engineering. அங்கேயும் டெய்லி படிக்கணும், டெய்லி படித்தா தான் நல்ல ரேங்க் வர முடியும். அடுத்தால the other category is coastal and ocean engineering. They also should be very good, but minimum 55 மார்க் எடுத்துருக்கணும். மேத்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் ஆவரேஜ் மார்க் should be 55 marks, and English in English 55% mark.
they should do well that in the course. கிளாஸில் ஒரு 50 பேர் இருக்கிற கிளாஸில் 10 ரேங்க்குள்ளே வரணும், 10 பையனுக்குள்ளே வரணும். கேம்பஸ் இன்டர்வியூலாம் அரேஞ்ச் பண்ணுறோம், சாஃப்ட் ஸ்கில்லாம் நாங்கள் கொடுக்குறோம், ட்ரைனிங்லாம் கொடுக்குறோம், அதெல்லாம் குரூப் டிஸ்கஷன் எக்ஸட்ரா நாங்கள் இது பண்ணுறோம். ஃபாரின் லாங்குவேஜ் ஏதாவது ஒரு 1 or 2 படிச்சுக்கணும். நம்ம ஷிப்யார்டு இந்தியாவில் இருந்தாலுமே மோஸ்ட் ஆஃப் மை ஸ்டூடெண்ட்ஸ், மோர் தென் அபவுட் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் அப்ராட் ஒன்லி. சிங்கப்பூரில் வேலை பார்க்குறாங்க, சைனாவில் வேலை பார்க்குறான், என் பையன் வேலை பார்க்குறாங்க, கொரியாவில் கூட வேலை பார்க்குறான், அமெரிக்கா, ஃப்ரான்ஸ், கட்டார், துபாய், இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வேலை பார்க்குறாங்க. அரபிக் லாங்குவேஜ் தெரிஞ்சால் ரொம்ப ரொம்ப நல்லது. உருதுன்னு நம்ம சொல்லுவோம், பட் அரபிக் லாங்குவேஜ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். ஸோ அரபிக் லாங்குவேஜ் தெரிஞ்சு படிச்சிருந்தா ரொம்ப நல்லது. ஒரு ஸ்டூடெண்ட்டு கேம்பஸ் இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க இங்கே வரல, அவங்க ஃப்ரான்ஸ்லேருந்து த்ரூ ஸ்கைப் தேவர் டூயிங் தி இன்டர்வியூ. இந்த பையன் முதல் பையன் பாருங்க, 2வது பையன் போகிறதுக்கு முன்னாடி இவன் கேட்குறேன், எனக்கு சார் நான் ஃப்ரான்ஸ் எனக்கு தெரியும், நான் சொல்லலாமா அப்படின்னு சார். சொல்லுப்பா, முதல்ல அதை சொல்லு. ராதர் வென் யூ சேயிங் குட் மார்னிங், யூ சே குட் மார்னிங் இன் French only, I told him. ஸோ இவன் போய் ஆரம்பித்தான். இஸ் ஜஸ்ட் அன் ஆவரேஜ் பாய், 65% CGP only he had. ஆரம்பித்தது ஃப்ரெஞ்சில் ஆரம்பித்தான். he was selected as a first rank boy. So foreign language has got its own charm, attraction. So every student should do one foreign language before they complete the 4 years engineering. Certainly they will get job all over the world. He is exposed to the entire world, his market is the entire world. Anywhere he can get a job, absolutely, there is no problem. All these 3 type of courses, what I am saying, my students are not working only in India, they are all working abroad also in addition to India. So absolutely, job wise there is absolutely no problem. You don't have to worry about the job. Parents will pay the fees, teachers will teach the lessons, students should read every day 1 hour, that's all. Campus interview will be there, he will get selected, he will go for a job. சரி, அதாவது நல்லா படித்தா போதும், இந்த பொறியியல் கடல்சார் பொறியியல் படிப்புகளுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்பு இருக்கிறது, அதற்கு உத்தரவாதம் இருக்கிறது. ஏனென்றால் கடல் தான் இருக்கக்கூடிய நிலப்பரப்பை விட கடல் மிக பெரிதாக இருக்குது. நீங்கள் குறிப்பாக சொன்னது என்னென்னா அயல் நாட்டு மொழிகள், ஃபாரின் லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அதற்கான ஒரு வாய்ப்பை வந்து கல்லூரிகளே ஏற்படுத்தி தருதா, இல்லை வெளியில் தான் படிக்கணுமா அப்படின்னு சொல்லுங்களேன். நான் வேலை பார்த்த எல்லா யூனிவர்சிட்டிலையும் இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்கில்லில் ஃபாரின் லாங்குவேஜும் சொல்லிக் கொடுக்குறாங்க. So பையங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து, ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் டேக் இன்ட்ரெஸ்ட் and study all these languages. It is good for them, anytime it is good for them. Some students who are really good, they are really good, they take lot of self interest, they study privately also, they do privately also French and the other foreign languages. German, important languages are German, French, Arabic, Korean, Japanese language and Chinese language. Any one of them they can choose. ஏதாவது ஒரு லாங்குவேஜை சூஸ் பண்ணி அவங்க படிக்கணும். 1 or 2 படிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்க நிச்சயமாக வேலை கிடைக்கும். அப்சல்யூட்லி தே டோன்ட் நோட் வரி அபவுட் த ஜாப் அட் ஆல். இந்த மாதிரி நிலைமையில் இன்ஜினியரிங் டவுனாக இருக்கும்போது இப்படி ஒரு ஆள் வந்து சொல்கிறாருங்க அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் நினைக்கலாம், பேரண்ட்ஸும் நினைக்கலாம். பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்லி ஐ எம் சேயிங் அப்சல்யூட்லி தெர் இஸ் நோ ப்ராப்ளம். டோன்ட் வரி அபவுட் எனி திங், ஜஸ்ட் ஜாயின் தீஸ் கோர்சஸ், do well in the course. Students should do well in the course. They should stand at least within 15 in the course. Campus interview செலெக்ஷன் ஆகணும். எல்லா யூனிவர்சிட்டியும் கேம்பஸ் இன்டர்வியூ நடத்துகிறாங்க, அதில் நான் ஃபஸ்ட்டாக வருவேன் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் நம்பிக்கையோடு உள்ள நுழையணும். இப்போ அடுத்தது மேல் படிப்புகள். இந்த கடல்சார் பொறியியல் படிப்பு படித்துவிட்டு அதற்கு மேல் படிப்பு படித்தால் இதைவிட இன்னும் நல்ல சிறந்த எதிர்காலம் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் நிறைய பேருக்கு இருக்கும். அது பற்றி சொல்லுங்கள். அப்படி மேற்படிப்புனா என்னென்ன படிச்சுட்டு போகலாம் அப்படின்னு? இப்போ போகிற ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா எல்லாருமே எம்டெக் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க, மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நேவல் ஆர்கிடெக்சரில் மாஸ்டர் டிகிரி இருக்குது, பெட்ரோல் இன்ஜினியரிங்கில் மாஸ்டர் டிகிரி இருக்குது, கோஸ்டல் அண்ட் ஓஷன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ கேன் டூ மாஸ்டர்ஸ் டிகிரி. Many of them join PhD also. Many of my students are doing PhD in foreign countries. They are doing MTech course in foreign countries only. Majority of them in foreign countries only. So don't worry about the further study will be available or not. It is certainly available. They can do. Most of the design offices in India as well as abroad, they are looking for master's degree students only. Now the trend has changed because with the BE degree or BTech degree, they are not happy perhaps, and they are looking for people with master's degree only. So they can put in more effort in the software design and things like that. They understand the software better. They are able to deliver the goods better than the undergraduate students. சரி, இப்போது ஒரு சில பொறியியல் படிப்புகள் தான் இசிஇ, நீங்கள் சொன்ன மாதிரி மெக்கானிக்கல், சிவில் இதெல்லாம் தான் விரும்பி எடுக்கிறாங்க. கடல்சார் பொறியியல் படிப்புகளுக்கு வரவேற்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இது எந்த அளவுக்கு வந்து மக்களிடம் பிரபலமாகி இருக்குது அப்படின்றதையும் சொல்லுங்கள். மக்கள்கிட்ட பிரபல்யம் அவ்வளோ தூரம் ஆகவில்லை. ஆனால் இருக்கிற யூனிவர்சிட்டி எல்லாமே சீட்டு ஓவர்ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. தேர் ஆல் கெட்டிங் ஃபில்ட் அப் வெரி ரேப்பிட்லி. Students and parents who know about the field, about this area, they are all coming and joining the course. Boys with 80% marks and all coming and joining. Many of them, of course, many of them waiting for the Anna University
counseling, but many of them are coming and joining also. நல்ல வரவேற்பு இருக்கிறது, நல்லபடியாக அட்மிஷனில் நடந்துக்கிட்டு இருக்கு. மெனி யூனிவர்சிட்டி விச் ஆல் ஐ எம் இன் டச் வித் அட்மிஷன்ஸ் ஆல்ரெடி ஓவர். இட்ஸ் ஆல்ரெடி 150 சீட் அப்படின்னு சொன்னால் 150 சீட் ஆல்ரெடி ஃபில்லப் ஆகிடுது. இன்னும் ஒன்றும் சீட் இல்லை அப்படின்னு தான் சொல்கிற அளவுக்கு ஆகிடுது. சார், இந்த கடல்சார் படிப்புகள் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது மேல் படிப்புகள் அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க நிறைய பேர். மேல் படிப்புகள் படித்தா இன்னும் நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் இருக்கும் பெற்றோருக்கு. அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த படிப்பு படித்தால் மேல் படிப்பு படிக்கலாம். எம்டெக் கோர்ஸ், எம்எஸ் கோர்ஸ், எல்லா கோர்ஸும் ஐஐடியில் 2 ஐஐடிலுமே இருக்குது. ஐஐடி கரக்பூரில் இருக்குது, ஐஐடி மெட்ராஸில் இருக்குது, கொச்சினில் இருக்கிற கொச்சின் யூனிவர்சிட்டிலையும் எல்லாம் கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் அங்கேயும் இருக்குது. தே கேன் டூ தீஸ் கோர்சஸ். அப்ராடு போய் வெளிநாட்டுக்கு போயும் இங்கே படிக்கலாம். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்காங்க, நிறைய பேர் எம்டெக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் பிஹெச்டி வரை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் மேல் படிப்பு படிக்க முடியுமா முடிக்க முடியாத என்ற சந்தேகம் தேவையில்லை. நிச்சயமாக மேல் படிப்பு படிக்கலாம். மேல் படிப்பு படித்தால் நமக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அருமையாக இருக்குது. எல்லா டிசைன் ஆஃபீஸும் இப்போ கேட்குறதெல்லாம் எம்டெக் கோர்ஸ் படித்த முடித்த மாணவர்களை தான் கேட்கிறார்கள். மேக்ஸிமம் எம்டெக் முடிச்சிருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸ்பெசிஃபிக்காக பிடெக் முடிச்சுட்டு போனால், பிஇ முடிச்சுட்டு போனால் வித் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எம்டெக்னா ஃப்ரெஷரையும் எடுக்கிறாங்க, ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட்ஸும் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் பிஹெச்டி முடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்காங்க. பிஹெச்டி முடிச்சுட்டா எங்கே போகிறது? டிசைன் ஆஃபீஸுக்கு நான் போகிறதா? போகலாம். வேறு எங்கே போகிறது? டீச்சிங் இன்ஸ்டியூஷன் போகலாம், ஐஐடிக்கு போகலாம். 2 ஐஐடி இருக்குது. 2 ஐஐடிலையும் ஓஷன் இன்ஜினியரிங், நேவல் ஆர்கிடெக்ட் கோர்ஸ் நடத்துகிறாங்க, அங்கே சேர்ந்துக்கலாம். பெட்ரோலியம் இன்ஜினியரிங் கோர்ஸும் நடக்குது 2 ஐஐடிலையுமே, அங்கேயும் சேர்த்துக்கலாம். கோஸ்டல் ஓஷன் இன்ஜினியரிங்காலும் இருக்குது, அதுவும் இருக்குது, அங்கேயும் சேர்ந்துக்கலாம். ஸோ பிஹெச்டி முடிச்சுட்டா அதிகமாக படிச்சுட்டணும் அப்படிங்கிற சந்தேகம் தேவையில்லை. பிஹெச்டி முடிச்சுட்டா எனக்கு சம்பளம் அதிகம் கிடைக்குமா? நிச்சயமாக அதிகம் கிடைக்கும். மற்ற எம்டெக் ஸ்டூடெண்ட்ஸை காட்டிலும், பிஇ முடித்த ஸ்டூடெண்ட்ஸை காட்டிலும் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிக சம்பளம் நிச்சயமாக உண்டு. ஸ்கேல் ஆஃப் பே ஃபிக்ஸ் பண்ணியிருக்குது, அப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இல்லை பிஇ முடித்த பையனுக்கு எனக்கும் ஒரே சம்பளமாக தான் இருக்குமோ, 1 லட்சமாக தான் இருக்குமோ அப்படின்லாம் சந்தேகம் தேவையில்லை. பிஹெச்டி முடித்தவனு கூடுதலாக தான் சம்பளம் கொடுப்பாங்க. டிசைன் ஆஃபீஸ் போனாலும் அதே தான். அண்ட் யூ வில் பி எம்ப்ளாய்டு. அது எங்கே எம்ப்ளாய் பண்ணுவாங்க? ஒரு ஹையர் லெவலில் தான் எம்ப்ளாய் பண்ணுவாங்க. பிஹெச்டி முடிச்சு போகிறீங்கன்னா ஹையர் லெவலில் எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுவாங்க. பிஇ முடிச்சோன்னா அதுக்கு தகுந்தால லிட்டில் லோயர் லெவல். எம்டெக் முடிச்சோம்னா அதுக்கு தகுந்தால இன்பிட்வீன் அந்த மாதிரி லெவலில் தான் எம்ப்ளாய் பண்ணுறாங்க. அதனால் ஹையர் ஸ்டடீஸுக்கு போகணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸு போகணும். நம்ம இந்திய மாணவர்கள் உலகமெல்லாம் இருக்கணும். வேலையில்லா திண்டாட்டங்கிற அந்த நிலைமை இருக்காது. இந்த மாதிரி லைனை போயிட்டோன்னு வேலை இல்லை அப்படிங்கிற நிலைமை இருக்காது நிச்சயமாக. என்னை பொறுத்தவரை இந்த கோர்ஸில் வேலை இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை இல்லை, இப்போ இல்லை. நல்லா படித்த பையன், ஒரு வித்தின் 10 ரேங்க்ஸில் வந்த பையன் எவனுமே வேலை இல்லாமல் இல்லை. 15 ரேங்க் 20 பையன், 20 ஃபஸ்ட்டு 20 பாய்ஸ் யாருமே வேலை இல்லாமல் இல்லை. எல்லாருமே கேம்பஸ் இன்டர்வியூ செலெக்ஷன் ஆகி போயிட்டாங்க. அவங்களே நிறைய கம்பெனிங்க அப்ளை பண்ணி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதனால் வேலை இல்லாமல் இருந்துடணும், அதிகம் படிச்சுட்டணும் அப்படிங்கிற நிலைமை நமக்கு அந்த உறுத்தல் நமக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஓஷன் இன்ஜினியரிங் சொல்கிறீங்க, மரைன் இன்ஜினியரிங்னு கேள்விப்பட்டிருக்கோம். இது ரெண்டும் ஒரே படிப்பா அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படிப்பில் நிறைய கடலுக்குள்ளே இருக்க வேண்டியிருக்கும், கடலில் பயணிக்க வேண்டியிருக்கும். படிப்பும் போதே கடலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவீங்களா? அதை பற்றியும் சொல்லுங்களேன். இல்லை, அருமையான கேள்வி, தேங்க்யூ. மெரைன் இன்ஜினியரிங் நான் இப்போ இதுவரை பேசின எல்லாம் ஓஷன் இன்ஜின் கோர்ஸை பற்றி பேசினேன். நேவல் ஆர்கிடெக்ட், ஆஃப்ஷோர் இன்ஜினியர் ஷிப்பை டிசைன் பண்ணி, ஷிப்பை பில்டு பண்ணி, ஆஃப்ஷோர் ஸ்ட்ரக்சரை டிசைன் பண்ணி, ஆஃப்ஷோர் ஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணி கடல் ஒன்றை விட்றாங்க. இவர் எப்போவாது கப்பலுக்கு போவார், எப்போவாது போவார். எப்போ போவார்? கப்பல் கட்டிட்டார், டிசைன் பண்ணிட்டார், கட்டிட்டார், ட்ரையல்ஸ் போகணும். ட்ரையல் போகும்போது இவர் போவார். ட்ரையல்னு என்னது? கப்பல் எடுத்துகிட்டு போகிறோம், கப்பல் எடுத்து ட்ரையல் பண்ணுறது, எப்படி ஓடுது, இன்ஜின் எப்படி ஓடுது, மற்ற ஆக்சிலரிஸ்லாம் இருக்குது. ஆக்சிலரினா நிறைய உள்ள மிஷினரி இருக்கும், அதெல்லாம் எப்படி ஓடுது அப்படிங்கிறத செக் பண்ணி நான் ஓனருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணோம். ஷிப்புக்கு ஒரு ஓனர் இருக்கார்ல, அந்த ஓனருக்கு அதை ஃபால்ட் எதுவுமே இல்லை சார், டிஃபெக்ட் எதுவுமே இல்லை சொல்லி அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணும். அந்த சமயத்துலாம் இவர் கடலுக்குள்ளே போக வேண்டிய நிலைமை இருக்கும். அடுத்தால மெரைன் இன்ஜினியர்னு கேட்டிங்க. மெரைன் இன்ஜினியர் யார்? இப்போ மாருதி கார் ஒரு ஷோரூமில் போய் வாங்குகிறோம், நம்ம போய் காரை ஓட்டிகிட்டு வரோம், வெளியே நம்ம யார்? யூசர், ஆப்ரேட்டர். அந்த காரை நான் ஆப்ரேட் பண்ணுறேன். என் கார் மாருதி காரை நான் வீட்டில் ஒன்று விட்டுட்டேன், சரி, நான் ஆப்ரேட்டர். அடுத்தாப்பில் அந்த மாருதி காரை ஒரு ஆள் டிசைன் பண்ணார்ல, ஒரு ஆள் டிசைன் பண்ணி அதை மேனுஃபேக்சர் பண்ணார், அவர் தான் இந்த நேவல் ஆர்கிடெக்ட். இந்த ஆப்ரேட்டருங்கிறது மெரைன் இன்ஜினியர். ஆப்ரேட்டர் இஸ் அ மெரைன் இன்ஜினியர். சரக்கு எல்லாத்தையும் லோட் பண்ணி, கார்கோ எல்லாத்தையும் லோட் பண்ணி, அல்லது ஆயில் எல்லாத்தையும் லோட் பண்ணி இங்கேருந்து சிங்கப்பூர், இங்கேருந்து ஜப்பான் கொண்டு போகிறார்ல, அவர் தான் இந்த மெரைன் இன்ஜினியர், நாட்டிக்கல் இன்ஜினியர், டெக் ஆஃபீஸர் நாங்கள் சொல்லுவோம். டெக் ஆஃபீஸரும் இந்த மெரைன் இன்ஜினியரும் அவங்களோட ஆப்ரேட்டர்ஸ். தே ஆர் பேசிக்கலி ஆப்ரேட்டர்ஸ். தேர் ஆர் ஷிப்ஸ் வித் 3,70,000 tons
3,70,000 டன் கார்கோ கொண்டுக்கிட்டு க்ரூட் ஆயிலை கொண்டுக்கிட்டு கடலுக்குள்ளே போகுது. அதனால் இந்த அளவுக்கு படிப்பு அவங்களுக்கும் தேவை. பேசிக்ஸு சயின்ஸு இன்ஜினியரிங் எல்லாமே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு பிஇ டிகிரிலாம் கொடுக்காங்க, பிஎஸ்சி நாட்டிக்கல் சயின்ஸ் டிகிரி கொடுக்குறாங்க. இப்போ எல்லாமே வளர்ந்துக்கிட்டு வருது. ஷிப்பில் இருக்கிற எல்லாமே, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும், எல்லா எக்யூப்மெண்ட்டும், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல், கம்ப்யூட்டர், எவ்ரிதிங் இஸ் கம்ப்யூட்டர் ஓரியன்டட். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு நாலேஜ் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிஇ படிக்க வைக்கிறாங்க. பிஎஸ்சி அளவுக்கு டிஜி ஷிப்பிங், டைரக்டர் ஜெனரல் ஷிப்பிங் கொண்டு வந்துட்டார். ஒரு காலத்தில் ஐடிஐ படித்தவங்க தான் அங்கே போவாங்க. தென் இட் பிகேம் டிப்ளமோ படித்தவங்க அங்கே போகிற வேண்டிய நிலைமை இருந்தது. இப்போ பிஇ முடித்தா தான் அங்கே போகலாம். பிஇ முடிச்சுட்டு சிடிசி வாங்கிட்டு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஷிப்பிங் வந்து சிடிசி அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு அப்புறம் 6 மாதம் ட்ரைனிங் போகணும். அதுக்கப்புறம் தான் இவங்க கப்பலில் போய் வேலை பார்க்க முடியும். ஸோ இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். தே ஆர் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் தீஸ் பீப்புள் ஆர் தி டிசைனர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ். தட் இஸ் த பேசிக் டிஃப்ரென்ஸ். இப்போ கடல்சார் படிப்புகளுக்கு ஊதியம் வந்து நிறைய இருக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் நிறைய விடுமுறை இருக்கும் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்ன மாதிரியான வேலை இருக்கும், எவ்வளவு விடுமுறைகள், அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன, அதை பற்றியும் சொல்லுங்கள். ஒரு வருஷத்தில் ஒரு 3 மாதம் லீவ் கொடுப்பாங்க. சேலரி இஸ் வெரி குட். அப்போ ஸ்டார்டிங் சேலரி ஃபார் அ ஃப்ரெஷ் கேடட் அண்ட் ஆல் இஸ் அரௌண்ட் 1 lakh or something, more than 1.25 lakhs is the salary, starting salary. Then it keeps on going up. இடையில நிறைய எக்ஸாம் வேறு எழுதணும். இடையில எழுதி அவர் பாஸ் பண்ணால் தான் ஃப்ரம் 5th engineer to 3rd engineer, 3rd engineer to 2nd engineer, 2nd engineer to 1st engineer, அதாவது சீஃப் இன்ஜினியர். அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் ஒரு 10 வருஷம் 12 வருஷத்தில் ஆயிடுவார். வெரி ஃபாஸ்ட் ப்ரொமோஷன். சேலரியும் 4.5, 6.5 இந்த மாதிரி லெவலில் போயிட்டே இருக்கும். மாதத்துக்கு, வருஷத்துக்கு இல்லை. இன்கம் டேக்ஸ் ஒன்றும் கிடையாது. எல்லாமே எவ்ரிதிங் இஸ் வேவ்ட் ஆஃப். அக்கமடேஷன் இஸ் ஆன் போர்டு த வெசல். அப்புறம் சாப்பாடெல்லாம் அங்கேயே கொடுத்துட்றாங்க. ட்ரெஸ் எல்லாம் யூனிஃபார்ம் கொடுத்துட்றாங்க. இதெல்லாம் போய் வாங்குகிற சம்பளம் மிச்சம் தானே பேங்க்கு தான் போகுது. ஸோ சேலரி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஆஸ் கம்பேர்ட் டு ஆல் அதர் திங். சேலரி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி குட். அடுத்தால விடுமுறை பற்றி நான் சொல்லிட்டேன். 3 மாதத்துக்கு மேலே விடுமுறை கொடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு 3 மாதம் மேலே. சப்போஸ் தே ஆர் ஒர்க்கிங் இன் ஆஃப் ஷோர் ஸ்ட்ரக்சர். அதே நாட்டிக்கல் சயின்ஸ் ஆளுங்க, சீஃப் இன்ஜினியர், இவங்கெல்லாம் ஒரு ஆஃப் ஷோர் ஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 1 மாதம் ஒர்க் பண்ணாலும் 1 மாதம் ஃப்ரீ, 1 மாதம் ஒர்க் பண்ணாலும் 1 மாதம் ஃப்ரீ. அந்த மாதிரி அது ஆஃப் ஷோர் ஸ்ட்ரக்சரில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே அந்த மாதிரி இது உண்டு. நேவல் ஆர்கிடெக்ட்ஸ் ஆல்சோ ஒர்க்கிங் ஆன் போர்டு ஆஃப் ஷோர் ஸ்ட்ரக்சர். பெட்ரோலியம் இன்ஜினியர் ஆல்சோ வில் பி ஒர்க்கிங். ஜியாலஜிஸ்ட் ஆல்சோ வில் பி ஒர்க்கிங். இந்த ஃபீல்டில் இட்ஸ் எ மிக்சர் ஆஃப் ஆல் கேட்டகரி ஆஃப் இன்ஜினியர்ஸ். இட் இஸ் எ மிக்சர் ஸ்பெஷலிஸ்ட். தேர் ஆல் ஸ்பெஷலிஸ்ட். ஒருத்தரும் இந்த வேலையை கரெக்டாக அவன் தான் பண்ணி பிடிப்பான். வேறு ஆளையும் இந்த ஆள் பண்ணுவாரி அப்படின்லாம் சொல்கிறதுக்கு வழி கிடையாது. அதனால் இந்த ஸ்பெஷலிஸ்ட்டு சேலரி இஸ் வெரி ஹை. லீவ் ஆல்சோ நல்ல இது இருக்கும். அடுத்தால ஒன்று ஆபத்து அப்படின்னு சொன்னீங்க. ஆபத்து இல்லாத வேலை எந்த வேலை இருக்குது? கார் ஓட்டிகிட்டு போகிறோம், ஆபத்து இருக்குது தான் செய்யுது. அதுக்கு என்ன செய்ய முடியும்? நம்ம தொழிலை நம்ம ஒழுங்காக ஓட்டிகிட்டு போகிறோம். காரை நல்லா ஓட்டிகிட்டு போனால் எங்கே ஆபத்து வரப்போகுது? அதுவும் வராது. ஸோ தேர் ஆல் ஸ்பெஷலிஸ்ட். ஆபத்துங்கிறத பற்றி அவங்களுக்கு ஒன்றும் இது கிடையாது. அப்படி ஒரு பேச்சே இல்லை. ஆபத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதுவரை எத்தனையோ சீஃப் இன்ஜினியர் இருக்காங்க. எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நூற்றுக்கணக்கான சீஃப் இன்ஜினியர். தே ஆல் அதெல்லாம் கப்பலில் போய் செயலாகிட்டு வருஷக்கணக்கில் 25 வருஷம் செயலாகிட்டு இங்கே வந்துருக்குறாங்க. என் கூட வேலை பார்க்குறாங்க எத்தனை பேர். ஸோ அதனால் ஆபத்துலாம் அவங்களுக்குலாம் ஒன்றும் ஆபத்து எதுவும் வரலையே, இதுவரை வரல. வந்தாலும் மைனாக என்ன, நான் கீழே வந்துடுவேன், வீட்டிலேருந்து தான் கீழே போல்றேன், பாத்ரூம் இல்லை, அதுக்கு என்ன செய்கிறது? ஸோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. யங் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் நாட் திங்க் இன் தோஸ் லைன்ஸ். நல்லபடியாக படித்து நல்லபடியாக அந்த கோர்ஸ் இதெல்லாம் ஜாயின் பண்ணி நல்லபடியாக பணம் சம்பாதிக்கணும். அப்பா அம்மாவை காப்பாற்றிக்கணும், அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், தங்கச்சி தம்பி எல்லோரும் பார்த்துக்கணும். என்கிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக பணம்னா 1-2 ரூபா இல்லை, இது எவ்வளோமா பைசா, கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம். எத்தனை வீடு வேணாலும் வாங்கலாம், எத்தனை கார் வேணாலும் வாங்கலாம். அப்பா அம்மா மட்டும் ஒதுக்கிடக்கூடாது. அவ்வளோதான் என்னுடைய ரிக்வெஸ்ட் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். சரி, அதாவது நீண்ட நாட்கள் கடலில் பயணிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், அதனால் வீட்டு மேலேயும் கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறீங்க. பொதுவாக பெண்கள் இந்த படிப்பை ஆர்வத்தோடு தேர்ந்தெடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன் தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் ஏன், தேர்ந்தெடுக்கிறார்கள் என்றால் ஏன், என்ன காரணத்திற்காக தேர்ந்தெடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுங்கள். நிறைய லேடி கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சூஸிங் மெரைன் இன்ஜினியரிங் அண்ட் நாட்டிக்கல் சயின்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. நிறையன்னா எத்தனை? 1, 2, 2, 3 அவ்வளோதான். 100 கணக்கிலே 10, 20, 30 சேரலை. ஏன்னா ஒரு ஷிப்பில் செயலாக இருப்போம், அங்கே இருக்கிற மேல் மெம்பர்ஸ் ஆர் அரௌண்ட் 25. ஷீ மே பி த ஒன்லி ஒன் கேர்ள் ஸ்டூடெண்ட், ஒன் கேடட் ஆர் சம்திங் லைக் தட் இஸ் தேர். ஸோ மெனி ஆஃப் தம் தே டோன்ட் சூஸ். பட் சப்போஸ் தேர் அங்கிள் ஆர் பிரதர் ஆர் ஃபாதர் இஸ் ஆல்ரெடி இன் தட் லைன், தே டோன்ட் ஹாவ் எனி ஃபியர். அவங்களுக்கு எந்த பயமும் இல்லை, சூஸ் பண்ணிட்டு நல்லபடியாக இருக்கிறாங்க. இது அந்த லைனில். அடுத்தால் நேவல் ஆர்கிடெக்சர், பெட்ரோலியம்னா மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஜாயின். Basically it is a design work. So they sit in the design office, do the design work.
அதனால் இதை பற்றி ஒன்றும் பயம் இல்லை, ஒன்றும் இல்லை. தே டூ ஆல் திஸ். சப்போஸ் யூ ஆர் ஜாயினிங் எ ஷிப்யார்ட், அவங்க ஒரு கோவா ஷிப்யார்டில் ஜாயின் பண்ணுறாங்க. ப்ரொடக்ஷன்லேயே அவருக்கு இது போட்டாங்கன்னு வச்சுக்காங்க. ப்ரொடக்ஷனில் பயாலஜியோட போட்டு ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி பார்க்க வேண்டியது. ஒன்லி வெல்டிங், கட்டிங், எக்ஸெட்ரா வில் பி கோயிங் ஆன். ஷேப்பிங் மிஷின் வில் பி தேர். தட்ஸ் ஆல். லைக் எனி அதர். நவடேஸ் லேடிஸ் ஆர் ஈக்குவல் டு மென். ஸோ நத்திங் லைக் கேன் ஐ டூ திஸ் ஜாப் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. எல்லோரும் ஈக்குவல். தே ஆல் டூயிங் வெரி வெல். தே கெட் ஈக்குவல் சேலரி, ஈக்குவல் ப்ரொமோஷன். எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரி, இப்போ பொதுவாக பொறியியல் படிப்புகள் அப்படின்னும் போது எந்த துறையில் அதிக வேலை வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த துறை சார்ந்த படிப்புகளை தான் கல்லூரிகள் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள், புது புது இடங்கள். நீங்கள் ஓஷன் இன்ஜினியரிங்க்கு இவ்வளோ வரவேற்பு இருக்குது, வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாலும் நிறைய கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் அது இல்லாததற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். இதுவரை இந்த கோர்ஸை பற்றி அவேர்னஸ் அவ்வளோ அதிகம் இல்லை. நம்பர் ஒன், த ஹையஸ்ட் லெவல் த அவேர்னஸ் இஸ் நாட் தேர். செகண்ட்லி, ஆஸ் ஐ டோல்ட் யூ, முதல்ல சொன்னது போல் மேத்ஸ் நல்லா படிக்கணும். நல்லா படிக்கிற பையங்களுக்கு தான் இந்த கோர்ஸு. இது முக்கியமானது. ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக படிக்க வேண்டியிருக்கும். எல்லா டெஸ்ட்லேயும், கிளாஸ் டெஸ்ட்லையும் பாஸ் பண்ணணும். ரெகுலராக கிளாஸுக்கு வரணும். ஏன் மற்ற இன்ஜினியரிங்லாம் தேவை இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. மற்றதுக்கும் தேவை. ஆனால் இது இவன் வெளியே போய் டிசைன் பண்ண போகிறான். இவனை நம்பி ஒரு ப்ரைவேட் டிசைன் ஆஃபீஸில் இவனை எடுத்து அவங்க ஷிப்பை ப்ரொடியூஸ் பண்ணணும். கோவா ஷிப்யார்டு ப்ரொடியூஸ் பண்ணணும், ஷிப்பை ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிறனால ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக ஒர்க் பண்ணி ஹீ ஷுட் பிகம் எ ஸ்கில்ஃபுல் மேன், ஸ்கில்ஃபுல் இன்ஜினியர் இன் தட் ஃபீல்டு. இட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஏரியா, குறைஞ்ச நேரோ ஸ்பெஷலைசேஷன். அதில் ஹீ ஷுட் பிகம் அன் எக்ஸ்பர்ட். ஃப்ரெஷராக இருந்தாலும் போனவுடனே வேலையை கற்றுக்கிட்ட வேலையை, இப்போது சாஃப்ட்வேர், ட்ரைபான் சாஃப்ட்வேர் எடுத்துக்காங்க. நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், ட்ரைபான் சாஃப்ட்வேர் சொல்லிக் கொடுக்குறோம். அந்த ட்ரைபான் சாஃப்ட்வேரில் எத்தனையோ மாடல் இருக்குது. எல்லா மாடலும் அவன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த 4 வருஷத்தில் கொச்சின் ஷிப்யார்டில், கோவா ஷிப்யார்டில் போனோன்னே ஹீ ஹாஸ் டு ஆப்ரேட் த சாஃப்ட்வேர், டேக் த பிரிண்ட் அவுட், ட்ராயிங் ஷுட் கம் அவுட். யூ ஷுட் பி ஏபிள் டு டூ தட். அவரால் அதை செய்ய முடியணும். அந்த அளவுக்கு ஸ்பெஷலைசேஷன் பண்ண வேண்டும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இதை சூஸ் பண்ணுறதில்ல. இதுதான் காரணம். +2 முடிச்சுட்டு, +2 இருக்கும்போது நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும். அப்போ தான் கவுன்சிலிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் வெளியே வருவோம். காலேஜ் வந்துட்டாங்க, கவுன்சிலிங் சக்ஸஸ் ஆகிட்டு, காலேஜ் வந்துட்டு அந்த அளவு கான்சன்ட்ரேஷன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இல்லை. என்ன கேட்டிங்கன்னா, என்னோடய அனுபவத்தில் +2ல் படித்த அளவுக்கு இவன் படித்தா டாப்பராக போயிடுவாங்க. ஆனால் டிகிரி கோர்ஸில், இன்ஜினியரிங்கில் அவ்வளோ கான்சன்ட்ரேட்டட் பையன் படிக்கிறது இல்லை. தட் இஸ் த மெயின் ரீசன். அவங்க அங்கேயும் நல்லா படிக்கணும். நல்லா படித்து வந்தால் எங்கேயோ போகலாம். தே கேன் ரைஸ், லெவல் வில் பி கீப் ஆன் ரைசிங் லைக் எனி திங். அப்சல்யூட்லி தேர் இஸ் நத்திங் இஸ் ஸ்டாப்பிங் தம். அது பண்ணணும். அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் ப்ராப்ளம். ஒரு ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒரு கிளாஸில் ஒரு 5 பேர் 10 பேர் எடுத்துக்காங்க. டெய்லி படிப்பாங்க. தே வில் பி ரெகுலர் டு த கிளாஸ். சார் கேள்வி கேட்பாங்க கிளாஸில் எந்திரிச்சு நின்று, சார் எனக்கு இது புரியல, இன்னொரு தான் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு டெய்லி கிளாஸில் கேள்வி கேட்குறாங்க? வெரி ஃபியூ, ரொம்ப கம்மி. 2 பையன் 3 பையன். இன்னும் கிளாஸை 50 பையன் இருக்கிற கிளாஸில் 2 பையன் 3 பையன் தான் கேள்வி கேட்பாங்க. மற்றவங்க ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க? ஏன் அவங்களாம் +2 நல்ல மார்க் எடுக்கலையா? எடுத்திருக்காங்க, 80க்கு மேலே எடுத்திருக்காங்க. பட் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவங்க அட்டென்ஷன்லாம் வேறு ஏதோ ஒரு லைனில் இருக்குது. கிளாஸில் அன்றைக்கி நடத்தின பாடத்தை அன்றைக்கி படிக்கிறது இல்லை. எக்ஸாம் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு நினைப்பு மனசில் இருக்குது. அதனால் எக்ஸாமுக்கு படிக்கிறாங்க ஒழிய டெய்லி படிக்கிறதுல கிடையாது. யூ வில் ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட். எக்ஸாமுக்கு படிக்கிறது ஒன்று, சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது இன்னொருது. ஸோ இந்த ஏரியா வந்தீங்கன்னா சப்ஜெக்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்கள் யூ வில் ஹவ் டு டூ த ஒர்க், யூ வில் ஹவ் டு என்ஷூர் தட் த ஜாப் இஸ் டன். அடுத்தால ப்ரொடக்ஷன் யார்டில் போகிறீங்க, நீங்கள் இன்ஜினியர், யூ ஆர் த இன்சார்ஜ் ஃபார் த ஃபேப்ரிகேஷன் ஆஃப் ஷிப். அந்த ஷாப்பில் மொத்தம் 5000 பேர் ஒர்க் பண்ணுவான். உங்களுக்கு 15 சூப்பர்வைசர் இருப்பான். எல்லோரும் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அவங்க எல்லோரும் டேக் சார்ஜ் பண்ணணும். டேக் சார்ஜ் பண்ணணுன்னா என்ன, ரைட் ஹேண்ட் அப்படின்னா ரைட் ஹேண்ட் 3 அதெல்லாம் இல்லை. ப்ரொஃபஷனலி யூ ஷுட் பி மச் ஹையர் தேன் தெம். அவங்க சொல்லுவாங்க, இந்த ப்ராப்ளம் இருக்குது சார், இது இருக்குது, இது எப்படி பண்ணுங்கள், இது எப்படி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தெரியணும் நமக்கு. அது எப்போ தெரியும் நமக்கு? நம்ம ஒழுங்காக படிச்சிருந்தோம். நம்ம கோர்ஸை நம்ம ஒழுங்காக ரெகுலராக படிச்சிருக்கணும். படிச்சிருந்தா தான் அங்கே போய் அவன் சொல்கிறதுக்கு நம்ம மாற்று சொல்யூஷன் கொடுக்க முடியும். சரிதான் ப்ராப்ளம். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நேரடியாக அந்த வேலை நடக்கக்கூடிய இடங்களுக்கே சென்று பார்க்கும்பொழுது தான் இன்னும் அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி தான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதனால் இது போன்ற கல்லூரிகளில், பொறியியல் கல்லூரிகளில் நேரடியாக அந்த பணி இடங்களுக்கே அழைத்து சென்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறதான்னு சொல்லுங்கள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த கேம்பஸ் இன்டர்வியூ சொன்னீங்க, வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் வேலை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அதை பற்றியும் சொல்லுங்களேன். மினிமம் ஒரு பையன்
3 மாதம் அல்லது 4 மாதம் ஷிப்யார்டுக்கு கொண்டு போகிறோம். கொண்டு போய் அவன் எங்கெங்கே வேலையில் நடக்குதோ, ப்ரொடக்ஷன் யார்டில், அவுட்ஃபிட்டிங்கில் எங்கே வேலை நடக்குதோ அங்கெல்லாம் அவன் அட்டாச் பண்ணுறோம். டிசைன் ஆஃபீஸில் அட்டாச் பண்ணுறோம். அந்த வின்டர் வெக்கேஷனில் டிசம்பர் மாதம் 1 மாதம், அதே மாதிரி மே ஜூனில் காலேஜ் திறக்க முன்னே சம்மர் வெக்கேஷனில் 1 மாதம், இந்த மாதிரி ஒவ்வொரு வெக்கேஷன்லேயும் பையங்களை ஸ்டூடெண்ட்ஸை அனுப்புகிறோம். ஒவ்வொரு ஷிப்யார்டுக்கும் அனுப்புகிறோம். ஒரு 100 பையன் இருக்கிறாங்கன்னா 15 பையன் ஒரு ஷிப்யார்டு, இன்னொரு 15 பையன் இன்னொரு ஷிப்யார்டு. இப்போ ஒரு சென்டர்லேயும் ஒர்க் ஷாப்லேயும் அட்டாச்மெண்ட் கொடுக்குறோம். அவங்க வந்தவொடனே அவங்க டைரி எழுதி கொண்டு வரோம். என்னென்ன வேலையை நான் பார்த்தேன், இதெல்லாம் இந்த மாதிரி செய்கிறாங்க வைக்கிறாங்க டைரி, அதை கரெக்ட் பண்ணுறோம். அதில் 4 கேள்வி கேட்போம், அவன் உண்மையிலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கானா இல்லையா அப்படின்னு. அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறோம். வெளிநாட்டு நிறுவனங்கள் கேம்பஸ் இன்டர்வியூக்கு நிறைய வருது. எம்என்சி கம்பெனிஸ், வி கால் இட் அஸ் எம்என்சி மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ். சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஃப் ஷோர் ஹப் அப்படின்னு சொன்னால் சென்னையும் மும்பையும் தான். 6, 7, 8 கம்பெனி இருக்குது சென்னையில். மெக்டமட், பெட்ரோஃபேக், சாய்பம், டெக்னிப், இப்படி எத்தனையோ கம்பெனி இங்கே இருக்குது. அந்த கம்பெனியோட பிரான்ச் ஆல் ஓவர் த வேர்ல்டு இட் இஸ் இன் ஜெர்மனி, துபாய், சிங்கப்பூர், இந்தோனேஷியா, ஆல் தீஸ் பிளேஸஸ் ப்ரொடக்ஷன் யார்டு தே ஆர் ஹேவிங். இதே மாதிரி பாம்பேயில் ஒரு 10 கம்பெனி மேலே இருக்குது. 10 கம்பெனியில் ஒவ்வொரு டிசைன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற நம்பர் ஆஃப் இன்ஜினியர்ஸ் எடுத்திங்கன்னா 500லேருந்து 1000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் பீப்புள் வில் பி ஃப்ரம் அவுட் சைட் இந்தியா. நம்ம நாட்டு பையங்களும் இருக்கிறாங்க, பட் அவுட் சைட் இந்தியா ஒன்லி தே வில் பி ரிக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எடுத்துக்காங்க. கேம்பஸ் இன்டர்வியூக்கு வர்றாங்க, 35 பேர் 40 பேர் சிவி கேட்குறாங்க, அதை கொடுக்குறோம். அதை ஃபில்டர் பண்ணி 3 பேர் எடுக்கிறாங்க, இல்லை 2 பேர் எடுக்கிறாங்க. சேலரி வெரி குட், எக்ஸ்ட்ரீம்லி குட். இதே போல் மும்பையில் உள்ள கம்பெனிகளும் கேம்பஸ் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. வெளிநாட்டிலேருந்து உள்ளவங்கெல்லாம் வேலைக்கு சேர்றாங்க. நம்ம நாட்டில் உள்ள பையங்களும் வேலைக்கு சேர்கிறார்கள். அவங்களோட ரெக்ரூட்மெண்ட் பேட்டர்ன் எடுத்திங்கன்னா 35 பேர் சிவி வாங்கிட்டு 3 பேர் ரெக்ரூட் பண்ணுவாங்க. குரூப் டிஸ்கஷன், டைரக்ட் இன்டர்வியூ, ரிட்டன் எக்ஸாமினேஷன் எல்லாம் வச்சு 3 பேர் 2 பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தட் இஸ் ஆக்சுவல் ப்ராசஸ். அதாவது இந்த கடல்சார் படிப்புகளை பொறுத்தவரை நல்ல எதிர்காலம் இருக்கிறது, நல்ல ஊதியம் கிடைக்கும், ஆனால் கடினமான உழைப்பை அதில் போட வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம மாணவர்களுக்கு இது மிகவும் பயனுள்ள தகவல்களாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூம்மா, வணக்கம். இன்றைக்கு பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நம் சிந்தனைக்கு அறிவூட்டும் வகையில் என்ன பயனுள்ள தகவல்களோடு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தவறுகள் செய்யாத மனிதர்கள் உலகத்தில் இன்று வரை பிறக்கவில்லை, இனியும் அதற்கு வாய்ப்பு இல்லை. எல்லா மனிதர்களும் தவறு செய்கிறவர்கள்தான். ஆனால் அதற்காக அத்தனை தவறுகளையும் அத்தனை குற்றங்களையும் ஒரே சமதளத்தில் வைத்து நாம் மதிப்பிட்டு விட முடியாது. தவறுகளுக்கு இடையில் பாரதூரமான வேறுபாடுகள் இருக்க முடியும். அந்த வேறுபாடுகளை எந்த அளவுகோல் கொண்டு நாம் தீர்மானிப்பது, இது மிக மோசமான தவறு, இது அவ்வளவு குற்றமில்லை என்றெல்லாம் நாம் எந்த அடிப்படையில் அவற்றை பகுப்பது என்று ஒரு செய்தியை உள்வாங்கிக் கொண்டால் பிறகு நம்முடைய தவறுகளையும் கூட நாம் அதே தராசில் நிறுத்து பார்க்கலாம். அடிப்படையில் 3 கோணங்களில் அந்த தவறுகளை நாம் பார்க்கலாம். தவறுகள் செய்பவர்களினுடைய நோக்கம், தவறுகளினுடைய தன்மை, தவறுகளினுடைய அளவு என்கிற இந்த 3, அதாவது நோக்கம், தன்மை, அளவு, இவற்றை பொறுத்து தான் எந்த ஒரு குற்றத்தை பற்றியும் நாம் ஒரு மதிப்பிற்கு வர முடியும். ஒரு நோக்கம் என்பது அந்த குற்றம் தன்னலத்தோடு செய்யப்பட்டிருக்கிறதா அல்லது அறியாமலேயே செய்யப்பட்டிருக்கிறதா, அதனுடைய தன்மை என்பது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா அல்லது போகிற போக்கில் மறைந்து விடக்கூடியதா, அதன் அளவு திரும்ப திரும்ப அந்த குற்றம் செய்யப்படுகிறதா அல்லது எப்போதாவது தவறி அது செய்யப்பட்டிருக்கிறதா என்கிற இந்த பார்வைகள் மிக முக்கியமானவை. தவறு செய்கிற போது கூட அது தன்னலத்திற்காகவும் திட்டமிட்டும் செய்யப்பட்டிருக்குமானால் அது மன்னிக்க முடியாத தவறுதான். இவற்றை தாண்டி எப்போதுமே ஒரு குற்றம் என்பது எதை கொண்டு சமூகத்தால் மதிப்பிடப்படுகிறது என்றால் அந்த குற்றம் சமூகத்தில் ஏற்படுத்துகிற விளைவை பொறுத்து தான் அது மதிப்பிடப்படுகிறது. விளைவை பொறுத்து தவறுகளை மதிப்பிடலாமா என்று கேட்டால் அடிப்படையில் அது சரியானதில்லை. ஆனால் அப்படித்தான் மதிப்பிடப்படும். இந்த குற்றம் செய்ததால் இத்தனை விளைவுகள் ஏற்பட்டிருக்கின்றன என்றால்
அந்த விளைவுகளை எண்ணி செய்ததாக இந்த தவறு இருக்க முடியாது. ஆனாலும் அப்படிப்பட்ட விளைவுகள் நேர்ந்து விடுமானால் சமூகம் அந்த விளைவுகளைத்தான் கணக்கிலே கொள்ளும். இதற்கு எத்தனையோ எடுத்துக்காட்டுகளை நாம் பார்க்கலாம். மிக சாதாரணமாக செய்த ஒன்று பெரிய ஒரு கேட்டினை விளைவித்து விடக்கூடும். இதனைத்தான் கிராமப்புறங்களிலே மிக எளிமையாக சொல்லுவார்கள், விளையாட்டு வினையாகி போகும் என்று சொல்லுவார்கள். அந்த விளையாட்டுக்காக செய்கிற காரியம்தான். எனவே விளையாட்டு என்பதிலும் அளவு இருக்க வேண்டும், விளையாட்டு என்பதிலும் கவனம் இருக்க வேண்டும். நீச்சல் தெரியாத ஒருவனை விளையாட்டுக்காக குளத்திலே தள்ளிவிட்டால் அவன் மீண்டு வந்துவிட முடியுமா முடியாதா என்பது மிகப்பெரிய கேள்வி. அந்த குளம் ஆழமற்றது என்றால் தள்ளிவிட்டதிலே பெரிய சிக்கல் இல்லை. ஆனால் ஒரு ஆழமான நீச்சல் குளத்திலே நீச்சல் தெரியாத ஒருவனை விளையாட்டுக்காக தள்ளிவிட்டுவிட்டு பிறகு காப்பாற்றி கொள்ளலாம் என்று கருதி அதற்கு பிறகு காப்பாற்ற முடியாமல் போகுமானால் அந்த விளைவு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே செய்த செயலுக்கு பெரிய தன்னலமான நோக்கம் எதுவும் இல்லை, திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை இல்லை, அது கொலையே இல்லை, விபத்து தான். ஆனாலும் கூட அது கொலை குற்றத்தினுடைய அளவுக்கு வந்து சேரும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆகையினால் எப்போதும் நம்முடைய தவறுகள் அவற்றினுடைய விளைவுகளை பொறுத்தே தாக்கம் பெறுகின்றன என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எந்த ஒன்றும் நம்முடைய நல்ல செய்கையோ தீய செய்கையோ என்ன விளைவை ஏற்படுத்துகிறது என்பதை பொறுத்துத்தான் நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படலாம் அல்லது தண்டிக்கப்படலாம். அந்த விளைவுக்கு நாம் பொறுப்பாளிகளா என்று எண்ணி பார்க்கக்கூடாது. அந்த விளைவுகளுக்கு நாம் தான் காரணம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அந்த விளைவுகள் வர வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவை செய்யப்படாமல் இருக்கலாம். ஆனாலும் அதற்கு மூல காரணமாக இருந்திருக்கிறோம், நம்மை அறிந்தோ அறியாமலோ இருந்திருக்கிறோம் என்கிற காரணத்தால் அதற்கான பயனை நாம் அனுபவித்து தீர வேண்டும் என்பதையும் கணக்கில் கொள்ள வேண்டும். எனவே தவறுகள் செய்யாத மனிதர்களே உலகத்திலே இல்லை என்றாலும் எல்லா தவறுகளையும் ஒன்றாக நாம் வைத்து பார்க்க முடியாது. இன்றைக்கு பலர் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். சார், இந்த உலகத்தில் யார் சார் தவறு செய்யலை என்று சொல்லி தங்களின் தவறுகளை நியாயப்படுத்த முயல்கிற ஒரு போக்கை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த போக்கு பரவலாக இருக்கிறது. லஞ்சம் வாங்குகிறவர்களை கண்டிக்கிற போது யார் தான் லஞ்சம் வாங்கலை சார் என்று கேட்கிற இன்னொரு கேள்வி இருக்கிறது. ஆனால் யார் தான் அடுத்த வீட்டில் திருடலை என்று யாரும் கேட்க மாட்டார்கள். ஏனென்றால் எல்லோரும் அடுத்த வீட்டில் திருடி கொண்டிருக்கவில்லை. ஆனால் லஞ்சம் வாங்குகிறவர்களினுடைய எண்ணிக்கை கூடி கொண்டிருக்கிறது. அது லஞ்சம் என்று கருதப்படாமலேயே இந்த வேலையை முடித்து கொடுப்பதற்கு இப்படி ஒரு பணம் வாங்குவது இங்கே இயல்பாக நடப்பது தான். இதை போய் பெரிய லஞ்சம் என்றெல்லாம் நீங்கள் தான் பெயர் சூட்டுகிறீர்கள் என்று சொல்லுகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு நிலைமை என்னவாக ஆகியிருக்கிறது என்றால், ஊதியத்துக்கும் லஞ்சத்துக்கும் இடையில் பெரிய வேறுபாடு கூட இல்லாமல் ஒழுங்காக வேலைக்கு வந்து போவதற்கு ஊதியம், வேலை செய்வதற்கு லஞ்சம் என்பது போல நம் நாட்டில் ஆகி கொண்டிருக்கிறது என்பதையும் பார்க்கிறோம். எனவே தேர்தலில் பணம் கொடுக்கிறார்கள், லஞ்சம் கொடுக்கிறார்கள் என்றால் தேர்தலில் மட்டுமில்லை, அரசியல் தளத்தில் மட்டுமில்லை, அனைத்து தளங்களிலும் இன்றைக்கு லஞ்சம் என்பது பெருகி இருக்கிறது. அதனால் லஞ்சத்தை நாம் நியாயப்படுத்திவிட முடியாது. எனவே குற்றங்களை பொதுமைப்படுத்துவதன் மூலமாக மட்டுமே நாம் நியாயப்படுத்திவிட முடியாது. எல்லோரும் செய்கிறார்கள் என்பதனால் எந்த ஒன்றும் நியாயம் ஆகிவிடாது. ஆனால் நடைமுறையில் அப்படித்தான் ஆகி கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் கணக்கிலே வைத்து கொள்ள வேண்டும். அதே போல குற்றங்களினுடைய அளவை பொறுத்தும் அது குற்றமா இல்லையா என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். தவறி செய்வதற்கு பெயர்தான் தவறு. திரும்ப திரும்ப அதையே செய்தால் அதற்கு தவறு என்று பெயர் இல்லை. காரணம், அது தவறி செய்யப்படவில்லை. மீண்டும் மீண்டும் ஒரே குற்றத்தை ஒருவர் செய்கிற போது அது மிகப்பெரிய பிழை, குற்றம். சாதாரணமாக தவறு என்று அதனை ஏற்றுக்கொண்டு விட முடியாது. ஆகையினாலே அதனுடைய அளவையும் அது சார்ந்ததாக இருக்கிறது. எத்தனை முறை இந்த பிழையை அவன் செய்திருக்கிறான். இன்றைக்கும் நீதிமன்றத்திலே கூட அந்த குற்றவாளிகளில் ஹேபிச்சுவல் என்று ஒரு பட்டம் உண்டு. இவன் ஹேபிச்சுவல் அஃபெண்டர், தொடர்ந்து குற்றம் செய்கிறவன் என்று சொன்னால் அவனுக்கு தண்டனை கூடுதலாக வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் சட்டம். ஆகையினால் இந்த அடிப்படையிலேயெல்லாம் நாம் தவறுகளை பிரித்து பார்த்து நாம் தவறு செய்யாமல் இருக்கிறோமா அல்லது செய்கிற தவறு என்பது மிகப்பெரிய விளைவை உருவாக்காமல் இருக்கிறதா என்பதை கவனிக்க வேண்டும்.
அதை பொறுத்துத்தான் இந்த தவறுகள் கூடுதலானவை குறைவானவை என்று மாறுகின்றன. அனைத்தையும் ஒரே தட்டிலே வைத்து நாம் பொதுமைப்படுத்திவிட முடியாது. ஆனாலும் நம்முள் பலருக்கு இடையில் ஒரு வேடிக்கையான ஒற்றுமை இருக்கிறது. நம்முடைய தவறுகளை நியாயப்படுத்துகிற போது நாம் வழக்கறிஞர்களாக இருக்கிறோம். ஆனால் அடுத்தவன் தவறு செய்தால் அவனை தண்டிக்கிற நீதிபதிகளாக ஆகிவிடுகிறோம். நமக்கு வழக்கறிஞர், அடுத்தவனுக்கு நீதிபதி என்பது நியாயமில்லை. அடுத்தவன் வழக்கிலும் இருக்கிற நியாயத்தை எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய தவறிலும் இருக்கிற குறைகளையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சரியானது. பல்வேறு வேலை வாய்ப்புகளின் தகவல்களையும் புதிய கல்வியையும் அவற்றை பயிற்றுவிக்கும் கல்வி நிலையங்களை பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தில் தெரிந்து கொள்ளலாம். காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரி பற்றியும் அதில் இருக்கிற வேலைவாய்ப்பு அந்த ட்ரைனிங் இதை பற்றியெல்லாம் நம்ம நிறைய பேச போகிறோம். முதல்ல ஒரு 10 வருஷம் முன்னாடி இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரி ஒரு சன்ரைஸ் இண்டஸ்ட்ரியாக இருந்தது. அங்கங்கே சலூன்ஸ் எல்லாம் வச்சு சின்ன சின்ன பியூட்டி பார்லர், சலூன்ஸ் இல்லை பியூட்டி பார்லர்ன்ற பேரில் சின்ன சின்ன சலூன்ஸ் பார்லர்ஸாக இருந்தது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் இண்டஸ்ட்ரியாக மாறி இருக்குது. பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இது செயின் ஆஃப் சலூன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் டேக் ஓவர் பண்ணி இந்த பிஸ்னஸ் ரொம்ப எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. கஸ்டமர்ஸும் இப்போ ரொம்ப சலூன் பற்றி அப்புறம் பியூட்டி கான்ஷியஸாக அந்த மாதிரி நல்ல ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எல்லாருமே வந்திருக்காங்க. அதனால் டிமாண்டும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிறைய இண்டஸ்ட்ரியில் நிறைய சலூன்ஸ் உருவாகிறதுனால வேலை வாய்ப்புகளும் நிறைய உருவாயிட்ருக்கு. ஸோ இதுக்காக ஒரு ஸ்கில்ட் லேபர்ஸ் தேவைப்படுற இண்டஸ்ட்ரியாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதில் பெஸ்ட் எதுன்னு பார்த்துட்டு அந்த மாதிரி இருக்கிற ஒரு ட்ரைனிங் அகாடமியில் நீங்கள் பயிற்சி பெற்றீங்கன்னா எம்ப்ளாயீஸ் நல்ல ஸ்கில்டு லெவலில் இருப்பாங்க. சலூன்ஸும் அந்த மாதிரி ஸ்கில்ட் லேபர் இருக்கிற சலூன்ஸ் டெஃபினட்டாக ஒரு சூப்பர் ஹிட்டாக தான் மாறும். அதனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நேச்சுரல்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 500 சலூன்ஸ்க்கு மேலே இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்குது. சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 158 சலூன்ஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ எங்களுக்கு இந்த சிட்டியில் ஆர் இந்த இண்டஸ்ட்ரியில் எங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்றது எங்களுக்கு தெரியும். நாங்கள் ட்ரீம்ஸ் வெல்னஸ் இன்ஸ்டியூட்டோட சேர்ந்து ஒரு தரமான ஒரு இன்ஸ்டியூட், ஒரு கொலாபரேஷனில் ஒரு இன்ஸ்டியூட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அங்கே நிறைய கோர்சஸ் எல்லாம் இருக்குது. ஸ்கின்னில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் அனாட்டமி, அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கின்ஸ், இந்த ஸ்கின்னுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட் சூட் ஆகும், இந்த மாதிரி ஸ்கில்டு விஷயங்கள் நிறைய நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். டீப்பாக நிறைய விஷயங்கள் ஒரு மேலோட்டமாக நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, நிறைய பேர் இதை பண்ணுறாங்க. பட் இது ப்ராப்பராக அனாட்டமி, ஸ்கின் அனாட்டமியோடு சொல்லி கொடுக்குற இன்ஸ்டியூட்ஸ் ரொம்ப கம்மி. அதனால் புதுசாக நீங்கள் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணும்போது டெஃபினட்டாக இதனோட பேக்ரவுண்ட் தெரிஞ்சு இவங்க இண்டஸ்ட்ரியில் என்ன லெவலில் இருக்கிறாங்க, இவங்க ஸ்டாண்டர்ட் என்ன இப்படின்னு எல்லாம் தெரிஞ்சு கற்றுக்கிறது இஸ் பெட்டர். ஏன்னா நிறைய பேர் நிறைய பணம் கொடுத்து தரமான ஒரு இன்ஸ்டியூட்டில் சேராமல் திரும்பவும் இந்த சலூன்ஸில் போய் ஜாயின் பண்ணும்போது திரும்பவும் ஸ்க்ராப்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்காங்க ஸ்டாஃப். ஏன்னா நாங்கள் இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுனால எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. ஸோ எங்களுக்கு தெரியும் டிமாண்ட் என்ன தேவைப்படுது. வெறும் ஸ்கில் வச்சா ஸ்கில் இஸ் நாட் அட் ஆல் அ நாலேஜ். ஸ்கில் நாலேஜ் கிடையாது. இதை நீங்கள் டெஃபினட்டாக கஸ்டமர்ஸ் நிறைய அட்டன் பண்ணும்போது எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக தான் அது நாலேஜாக மாறுது. அதனால் எங்ககிட்ட இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஃபீல்டில் என்ன தேவைப்படுதுன்றது வில் கிவ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் சலூனில் அங்கே என்ன நடக்குது, என்ன மாதிரி தேவைப்படுது, ஏட்டு சுரக்கா கூட்டுக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன கற்றுக்குறோமோ அது
நேராக போய் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. மேக்கப்பும் அதே மாதிரி தான். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் ஆர் ஆல் வெல் நாலேஜபிள் அபவுட் த ப்ராடக்ட்ஸில் இருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியுது. முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிம்ஸில் வந்து இந்த கிராஃபிக்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணி நம்ம இந்தியன்ஸே நிறைய ஃபிலிம்ஸ் எடுத்திருக்கோம், அதை நம்ம அப்ரிஷியேட்டும் பண்ணியிருக்கோம். பட் இன்றைக்கி வந்து உலக ரீதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாருமே இப்போ கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கம்பேர் பண்ணுறாங்க, எப்படி இருக்குன்றது அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, அது வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ நம்மளும் அந்த லெவலுக்கு நம்ம உயர்ந்திருக்கோம். அதே மாதிரி மேக்கப்லேயும் அப்படி தான். இன்டர்நேஷ்னல் மேக்கப் லெவலில் தான் வந்து இன்றைக்கி நம்ம கஸ்டமர்ஸ் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு ப்ரைடுக்கு ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்க நிறைய நாலேஜ் அவங்க வந்து கூகுள் பண்ணி பார்க்குறாங்க, யூடியூப்ஸில் பார்க்குறாங்க. ஆனால் அந்த கஸ்டமரால் டெஃபினட்டாக வந்து அந்த மேக்கப்பை போட முடியாது, ஒரு ஸ்கில்ட் பர்சனால் தான் போட முடியும். ஆனால் அவங்களுக்கு என்ன வேணுன்றது அவங்களுக்கு தெரியும். ஆனால் அது எப்படி பண்ணணுன்றது டெஃபினட்டாக ஒரு ட்ரெயின் ஆன ஒரு ஸ்டாஃபால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ட்ரெயின்ட் ஸ்டாஃப் எங்கேருந்து உருவாகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து ஒரு நல்ல இன்ஸ்டியூட்ஸ்லேருந்து தான் வந்து வருவாங்க. அதனால் உங்களுக்கு இப்போ மேக்கப் மட்டும் கற்றுக்கணுன்னா அதுக்குன்னு தனி கோர்ஸ் இருக்குது. இல்லை ஹேர் ஸ்டைல்ஸ், என்னால் மேக்கப் வந்து என்னால் பண்ண முடியும், ஆனால் ஹேருக்கு வந்து எனக்கு ஐ எம் வெரி வீக் இன் ஹேர் அப்படின்னா அதுக்கு என்னென்ன ஹேர் ஸ்டைல்ஸ், இந்த ஃபேஸுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் பண்ண முடியும். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து ஹேர் ஸ்டைல் வந்து இந்த மாதிரி வேணும், எனக்கு ஹை பன் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவங்க ஃபேஸ் ஷேப், அவங்களுடைய ஹைட்டு, அவங்களுடைய ஹுட்பியோட ஹைட் இதெல்லாம் வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு அது சூட் ஆகாமல் இருக்கலாம். பட் இதை வந்து ஒரு ட்ரெயின்ட் பர்சனால தான் சொல்ல முடியும். இல்லை மேம் இதுக்கு உங்களுக்கு இப்படி பண்ண முடியாது, இப்படி பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 10 ஆப்ஷன் கொடுக்குற ஒரு ஸ்டாஃபாக இருக்கணும். அது அவங்க எங்கேருந்து அதை புரிஞ்சுப்பாங்க, எங்கேருந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க? டெஃபினட்டாக ஒன்லி த்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ட்ரைனிங்கில் தான் வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. இதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஃபேக்கல்ட்டி வந்து எப்படிப்பட்ட ஃபேக்கல்ட்டியாக இருக்கணும்? நீங்கள் வந்து ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுத்துட்டு ஏதோ ஒருத்தவங்க கிட்ட போய் அவங்க ஸ்டாண்டர்டு தெரியாமல் நீங்கள் அங்கே பணத்தை கொடுத்து நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறதை விட நீங்கள் அந்த இன்ஸ்டியூட் எப்படிப்பட்ட இன்ஸ்டியூட், இவங்கக்கிட்ட கற்றுக்கலாமா, இவங்க பேக்ரவுண்ட் என்ன, இவங்களுக்கு இன்றைக்கி வந்து ஃபீல்டில் வந்து என்ன நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ இந்த ட்ரீம் ஜோன் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல வந்து தேவை, டிமாண்ட் எந்த இடத்துல இருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். எங்ககிட்ட ஃபேக்கல்ட்டி இருக்கிறாங்க, நேச்சுரல்ஸில் வந்து ஃபேக்கல்ட்டி இருக்கிறாங்க அண்ட் ட்ரெயின்ட் ஸ்டாஃப் இருக்கிறாங்க. ஸோ இந்த 2 பேரும் கைகோத்து சேர்க்கும்போது டெஃபினட்டாக வந்து ஒரு தரமான ஒரு ஸ்கில்லை கொடுக்க முடியும்.